அனைவருக்கும் வணக்கம். நம்ம மிஷன் 80 அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பா மிஷன் 80 குரூப் 2A மெயின்ஸ்க்கான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த ப்ரோக்ராம்ல நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்மளுக்கு 15 கிளாஸஸ் அதாவது 3 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த வருஷம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 16th கிளாஸ். நம்மளுடைய கிளாஸ் வந்து 16வது கிளாஸ் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து கவர் பண்ணிடுவோம். 16, 17 கிளாஸஸ்ல மேக்ஸிமம் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். இன்னும் நம்மளுக்கு பெண்டிங்காக இருக்கிறத மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ், லாஸ்ட் கிளாஸஸில் நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சங்கம் ஏஜ் கிளாஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி இயர்லி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்த கிளாஸஸ்லாம் நல்லா பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துச்சு. ஓகேவா? இந்த கிளாஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய ரிபல்லியன் வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஆமாவா இல்லையா? எஸ், அதாவது தீவிர தேசியவாதிகளுடைய இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் பயங்கரவாதிகள்லாம் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தலைவரை பற்றி நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா? எஸ், நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது காந்தி. நம்ம 1915க்கு ஜனவரி 9 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் காந்தியோட ரோல் என்ன, காந்தி தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் எந்த மாதிரி போராட்டம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதில் எந்த மாதிரியான பார்ட்டிசிபேஷன் பண்ணுச்சுங்கிறது தான் நம்மளுடைய சிலபஸில் இருக்க டாபிக்ஸ். அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இது இன்னும் பார்க்கலங்கிறத பார்ப்போம். ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்த்தாச்சு. போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டேன்ஸ், ஃப்ரெஞ்ச், ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிவல்ட்ரி, ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம், ஆங்கிலோ மராத்தாஸ் வார் பார்த்தோம், போலிகர் ரிவல்லியன் பார்த்தோம். ஆமாவா இல்லையா? எஸ், வெள்ளூர் மியூட்டனி பார்த்தோம், சோஷியோ எக்கனாமிக் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் 18th 19th சென்ச்சுரியில் பார்த்தோம். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது சின்ன டாபிக் தான், அதனால தான் அதை லாஸ்ட் வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை முன்னாடி கவர் பண்ணிடலான்ட்டு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? எஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரீஃபார்ம்ஸ் வந்து அதுவே லாஸ்ட்டில் நான் ஸ்லைடு வச்சிருக்கேன், சொல்கிறேன். ஓகே, நம்ம எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நம்ம அதான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஆமாவா இல்லையா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி பார்த்தோம், மெட்ராஸ் மகாஜன சபை பற்றி பார்த்தோம், இந்திய தேசிய இயக்கத்தில் சுதேசி மூமெண்ட்டோட ரோல் என்ன, மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் தமிழ்நாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகளுடைய பங்களிப்பு என்ன, அதை பற்றி பார்த்தோம். யாரெல்லாம் மிதவாதிகள் யாரெல்லாம் தீவிரவாதிகள்ங்கிறத நம்ம பார்த்தோம். ஆமாவா? எஸ், அதுமாதிரி ஹோம் ரூல் எஜுகேஷன் பற்றி பார்த்தோமா, அன்னி பெசன்ட் அவங்களுடைய தமிழ்நாட்டில் அன்னி பெசன்ட் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, ராஜபாளையத்தோட ரோல்லாம் என்னென்னு பார்த்தோம். நம்மளுடைய குமாரசாமி ராஜா வந்து அவர் முக்கியமான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஆமாவா? எஸ், அப்புறம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல இருந்து. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ரவுலட் ஆக்டை பற்றி பார்ப்போம், ரவுலட் சட்டம். ஏன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஓகேவா? நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஆகட்டும், சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், கிலாஃபத் இஷ்யூ, குவிட் இந்தியா மூமெண்ட், அப்புறம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ், நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நீல் சிலை போராட்டம். ஓகே, நீல் சிலை அற போராட்டம் சொல்லுவாங்க, நீலன் சிலை அற போராட்டம். அதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், அந்த டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். சரியா? குவிட் இந்தியா மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். அதை அடுத்து பாருங்க, ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி. இதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தாச்சு. ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எவிடன்ஸ், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் கீழடி, சங்கம் லிட்ரேச்சர் பற்றி பார்த்தோம், அட்வென்ட் ஆஃப் சங்கமேரா. இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் முடிச்சாச்சு இந்த டாப்பிக்கும். அப்படி திருக்குறளே முடிச்சாச்சு. ஆமாவா இல்லையா? வித் நம்ம எக்ஸாம்பிள்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட திருக்குறளையும் நம்ம பார்த்தாச்சு. லே டவுன் திருக்குறள். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்னும் கவர் பண்ண வேண்டிய டாபிக் இந்த லாஸ்ட் இருக்க டாபிக் தான். ஓகேவா? கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தமிழியன்ஸ் இன் ஃப்ரீடம் மூமெண்ட், லிட்ரரி பர்சனாலிட்டிஸ், ஜேர்னலிஸ்ட், உமன் ஆக்டிவிஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ரெவல்யூஷனரி சாங்ஸ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th and 20th சென்ச்சுரி. தமிழ்லையுமே சொல்கிறேன், ஏன்னா தமிழில் சொல்லணும்னா ஒரு சில கோவப்படுறீங்க ரொம்பவே. ஓகேவா? எஸ், கட்டாயமாக தமிழ்லேயே சேர்த்து தான் சொல்லணும். தமிழில் சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் கிடையவே கிடையாதுங்க. ஓகேவா? ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயே சொல்லி நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இங்கிலீஷ்லேயே ஆயிடுது. தமிழ்லேயே நான் கட்டாயமாக சொல்கிறேன். ஓகேவா? நம்மளுடைய இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழர்களுடைய பங்களிப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிட்ரரி பர்சனாலிட்டிஸ், அதாவது இந்திய தேசிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்க காலத்தில் முக்கியமான எழுத்தாளுமைகள் யார் யார் நம்ம எல்லாரையும் பற்றி பார்ப்போம். பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதுன நம்மளுடைய வேதநாயகம் பிள்ளையிலேருந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிலேருந்து முக்கியமான திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள்லேருந்து பரிதிமார் கலைஞர்லேருந்து எல்லாரை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் யார் யார், ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். நான் லாஸ்ட் கிளாஸில் கேட்டிருந்தேன், முக்கியமான இந்த மெட்ராஸ் மெயில் யாரோடது, நம்மளுடைய சூரியோதயம் யாரோதுங்கிற கரெக்டாக எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி முக்கியமான ஜேர்னலிஸ்ட்லாம் யார், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் என்ன, ஜி சுப்பிரமணியம்லேருந்து பாரதியிலேருந்து எல்லாருமே பார்ப்போம். ஓகேவா? எஸ், பாரதியாரை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ரோல்ஸில் வருவார். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் பாரதியை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அவரோட ரோல் ஆஸ் அ நேஷனலிஸ்ட், தேசியவாதி, அவரோட ரோல் என்னன்னு பார்த்தோம்.
நம்ம ஜேர்னலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் பாரதியார் வந்து ஒரு இதழியலாளராக என்னென்ன மாதிரியான பங்களிப்பு பண்ணியிருக்காருங்கிறத அதை செப்பரேட்டா பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க லாஸ்ட் டாபிக் பாருங்க, தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம் பர்சனாலிட்டிஸ் இருக்கா, தமிழ்நாடு சீர்திருத்தவாதிகள்னு ஒரு டாபிக் இருக்கு. அங்க பாரதி ஆஸ் எ சோஷியல் ரீஃபார்மிஸ்டா, அதாவது பாரதி ஒரு சமூக சீர்திருத்தவாதியா பெண்ணியம் சார்ந்து சாதி ஒழிப்பு சார்ந்து எந்த மாதிரியான விஷயங்கள் பாரதிதாசன் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இங்கேயும் பார்ப்போம். ஓகேவா? அப்ப பாரதியார் வந்து 3 இடத்துல வருவார், அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவன் உமன் ஆக்டிவிஸ்ட். அதாவது உமன் ஆக்டிவிஸ்ட்ங்கிறப்போ தமிழ்நாட்டில் இருந்து அந்த முக்கியமான பெண் ஆளுமைகள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மூவலூர் ராமமிர்தம், முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள், அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த வினோபாபாவே மூவ்மெண்ட்ல இருந்த நம்மளுடைய அவங்க பேர் மறந்துச்சு. அந்த முக்கியமான உமன் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஸ்ட்ரகிள்ஸ், எந்த மாதிரியான போராட்டம் தமிழ்நாட்டில் இருந்துச்சுங்கிறத அந்த தேசிய போராட்ட இயக்கத்தில் பார்ப்போம். ரெவல்யூஷனரி சாங்ஸ், ஓகே, இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ரெவல்யூஷன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன டாபிக், எல்லாமே குட்டி டாபிக் தான். ஓகே, நம்ம உடனே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th and 20th century, இது தனியாக பார்ப்போம். இங்கே தான் நம்மளுடைய ராமலிங்க அடிகள், இரட்டைமலை சீனிவாசன் அவங்களெல்லாம் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர் அவர்கள், MC ராஜா, அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அவங்க சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? எஸ். அதே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதான் அடுத்து இருக்க ரொம்ப பெரிய ஒரு டாபிக். நம்ம இந்த சின்ன டாபிக்லாம் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய டாப்பிக்கை கவர் பண்ணிடுவோம். பெரிய டாப்பிக்கில் இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிளாஸஸ் வரும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் தந்தை பெரியார் பற்றின விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கம்ப்ளீட்டாக தேவைப்படும். ஓகேவா? அடுத்து திராவிடியன் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கம்லாம் சின்ன டாபிக் தான். தனித்தமிழ் இயக்கத்தை நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம். எல்லாமே குட்டி டாபிக் தான் இதுக்கப்புறம் இருக்கிறது. பெரிய டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எது மட்டும்தான் நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அதாவது தமிழர்களுடைய பங்களிப்பு இந்திய விடுதலை இயக்கத்தில் என்ன மாதிரியான பங்களிப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். ஓகே, எஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம் பர்சனாலிட்டிஸ், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன இஷ்யூனா நம்மளுக்கு பேர் 2 பேர் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்டாங்க, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணான்ட்டு. அதர் ஸ்காலர்ஸ்ங்கிறது அது யாரை வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் அதில் இன்க்ளூட் பண்ணுவோம். பட் அதில் வந்து அதர்ஸ்ங்கிறப்ப யார் வேணாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? எஸ். ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுறது சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறது, நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு PPT ஸ்டைட்லாம் போடுறது. ஓகேவா? அதுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் எந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரிவிஷன் கிளாஸ் வந்து ஒரு குயிக் ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணலாங்கிறது உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் கொடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ்க்கு நான் என்னோட PPT ஸ்லைட்ஸை ரெடி பண்ணுறேன். ஓகேவா? எஸ். நம்மளுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு எத்தனை கிளாஸ் தேவை அதெல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது நம்மளுடைய நான் சொன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஆனால் இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதை இந்த கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம், அதில் காந்திய கட்டம். காந்தி தமிழ்நாட்டுக்கு இந்திய போராட்ட வரலாற்றில் காந்தி வந்து இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். அதில் முதல் விஷயம் வந்து ரவுலட் சத்தியாகிரகா, ரவுலட் அறப்போராட்டம் 1919. ஓகேவா? நம்ம மற்ற எல்லா கதையுமே நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ரவுலட் ஆக்ட் ஏன் வருது, என்ன விஷயம் நடக்குதுங்கிறது, அதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாம். ஓகேவா? எஸ். என்னன்னா காதர் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருக்கு. காதர் கட்சி, இந்த கட்சி 1913 அந்த லாலா ஹர்தயால் அவங்களால உருவாக்கப்படுது. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த கட்சியை சப்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் போடுறாங்க, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய பாதுகாப்பு சட்டம். டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய பாதுகாப்பு சட்டம். இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915, 1915. ஓகேவா? இந்த இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915 படி யார் என்ன பண்ணலாம், விசாரணை இல்லாமல் கைது பண்ணலாம், குறிப்பாக காதர் கட்சியை சார்ந்தவங்க. ஓகேவா? எஸ். இந்த ஆக்டோட அமெண்டட் வெர்ஷன் தான் என்னது, இந்த ஆக்டோடைய திருத்தப்பட்ட வெர்ஷன் தான். அந்த சட்டம் பேர் என்னன்னா அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி புரட்சிகர தேசியவாத தடை சட்டம். புரட்சிகர தேசியவாத தடை சட்டம் சொல்லுவாங்க. இந்த சட்டம்
யாரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உருவாச்சு அப்படின்னா ரவுலட், சிட்னி ரவுலட் சொல்லுவாங்க. ரவுலட் அப்படிங்கிற பர்சனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உருவானதால இந்த ஆக்ட் பேர் என்னது? அனார்கிக்கல் ஆர் ரெவல்யூஷனரி ஆக்ட் தான் அதோடைய அஃபிஷியல் நேம். ஓகேவா? புரட்சிகர தேசியவாத தடை சட்டம்ங்கிறது தான் அதோடைய அலுவல் சட்டம். ஆக்சுவலாக அந்த சட்டம் பேர் அதுதான். அது சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பர்சனால எனாக்ட் பண்ணப்பட்டதால், ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதால அந்த ஆக்ட் என்ன சொல்றோம்? நம்மளுடைய ரவுலட் ஆக்ட்னு சொல்றோம். காந்தி அதை என்னன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார்னா பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் சொல்லியிருப்பார். சரியா? காந்தி என்ன சொல்லியிருப்பார்? கருப்பு சட்டம் சொன்னது எது? நம்மளுடைய அனார்கிக்கல் அந்த ரெவல்யூஷனரி ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன பண்ணலாம்? யார் ஒருத்தரையுமே வித்தவுட் என்கொயரி, விசாரணை இல்லாமல் கைது செய்யலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் டிடென்ஷனில் வச்சிருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் என்ன பண்ணலாம்? டிடென்ஷனில் வச்சிருக்கா மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆக்ட் கொண்டாந்துருக்கும். ஓகேவா? எஸ். இந்த ஆக்ட் கொண்டு வந்த நேரம், முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு, முதலாம் உலக போர் முடிஞ்சிருச்சு. இந்தியாவில் ஒரு முக்கியமான 2 பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிலாஃபத் இஷ்யூ. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா ஜாலியன் வாலாபாக் மசக்கர். ஜாலியன் வாலாபாக் மசக்கர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரவுலட் ஆக்டை கொண்டாந்துருப்பாங்க. அதை எதிர்த்து தான் ஜாலியன் வாலாபாக்ல பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் வந்திருக்கும். ஓகேவா? ஏன் ஜாலியன் வாலாபாக்ல பெரிய ப்ரொட்டஸ்ட் வருதுன்னா, நான் முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்பு சட்டத்துடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இதுன்னு சொன்னேன். நம்மளோட ரவுலட் ஆக்ட்னு பார்த்தோம். அப்போ டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் பஞ்சாபை சார்ந்தவங்க தான். அப்போ அந்த பஞ்சாப்ல தான் ரவுலட் ஆக்டை எதிர்த்து என்ன பண்ணப்படுது? இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஓகேவா? அந்த கதை வரைக்கும் எஸ். அதில் பாருங்க, காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாடுக்கு தனி சிறப்பு உண்டு. ஆமாம். ஏன்னா காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான மாடரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருப்பாங்க. முக்கியமாக சீனிவாச சாஸ்திரி மாதிரியான பர்சன்ஸ்லாம் இங்கே இந்த போராட்டம் வந்து ஒதுங்கி இருப்பாங்க. காந்தி என்ன பண்ணியிருப்பார்னா, அவங்களையும் அந்த போராட்டத்தில் உள்ளடக்கணுங்கிறதுக்காக காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்தே அந்த ரவுலட் சத்தியாகிரக சபையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1919ல், 1919. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ரவுலட் சத்தியாகிரக சபைக்கு தலைவராக யார் இருந்திருப்பான்னா காந்தி தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? எஸ். பாருங்க, காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அச்சத்தியாகிரகம் துவக்கப்பட்டது எங்க தான்? தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? எஸ். த சத்தியாகிரக வாஸ் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ரவுலட் சத்தியாகிரகம் எங்கே தான் தொடங்குச்சு? தமிழ்நாட்டில் தான். 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது சீனிவாச்சாரி அம்மசோதா நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்பு உள்ளாகும் என அரசாங்கத்தை எச்சரித்தார். ரவுலட் மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போவதாக அறிவித்தார் காந்தி. ஓகேவா? காந்தி டிக்ளேர்ட் தட் he would offer a satyagraha against the rowlatt bills if they were enacted into law. ஓகே. அடுத்து சி ராஜகோபாலாச்சின் ஆலோசனை பேர்ல கஸ்தூரி ரங்கையர் ஐயார் வந்து காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருமாறு சொல்லியிருப்பார். அப்ப காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அப்ப யாரோட வீட்டில் தங்கியிருப்பார்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரோட வீட்டில் தான் தங்கினார்? கஸ்தூரி ரங்கர் ஐயர் வீட்டில் தான் தங்கியிருப்பார். ஓகேவா? எஸ். அப்போ காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த போது எப்போ வந்தார் பாருங்க? 1919 மார்ச் 17, 1919. டேட்லாம் ரொம்ப முக்கியங்க. மேபி டேட்டை வச்சு கூட ட்விஸ்ட் பண்ணலாம். 1919 மார்ச் 17 காந்தி நம்மளுடைய ராஜாஜியோட ஆலோசனையின் பேர்ல கஸ்தூரி ரங்கர் ஐயர் என்ன பண்றார்? அவரை காந்தியை இன்வைட் பண்றார், வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் மார்ச் 17, 1919 அன்னைக்கு என்ன வரார்? காந்தி தமிழ்நாட்டுக்கு வரார். ஓகேவா? யாரோட வீட்டில் வந்து தங்குறார்? கஸ்தூரி ரங்கர் ஐயர் வீட்டில் வந்து தங்குறார். ஓகேவா? எஸ். அங்குதான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? எஸ். இந்த நேரத்தில் தான் காந்தியை பாரதி வந்து மீட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இந்த நேரத்தில் காந்தி வந்து கஸ்தூரி ரங்கர் ஐயர் வீட்டில் இருக்கும்போது தான் காந்தியை பாரதி வந்து மீட் பண்ணியிருப்பார். அதன் விளைவாக அந்த சத்தியாகிரக சபை உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இட் வாஸ் தேட் தட் த ஆன்டி ரவுலட் ஆக்ட் ப்ரோக்ராம் வாஸ் ஃபார்ம்ட் March 21, 22 and as a result the சத்தியாகிரக சபா வாஸ் ஃபார்ம்ட். அதாவது வந்து ரவுலட் சத்தியாகிரக சபான்னு சொல்றோம். ஓகேவா? அதோட தலைவராக யார் இருந்திருப்பான்னு சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒரு முறை பார்ப்போம். On the advice of C. Rajagopalachari, Kasturi Rangar Iyengar asked Gandhi to visit Tamil Nadu. Gandhi came to Tamil Nadu 17th March 1919 and stayed at Kasturi Rangar Iyengar's house. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே கேட்கலாம். யார் வீட்ல காந்தி தங்கினாங்க அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி காந்தி தான் சபையோட தலைவரா இருந்திருப்பார். ஓகேவா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் மத்த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, காந்தி வாஸ் இட்ஸ் பிரசிடென்ட். ஓகே, யார் யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாங்க பாருங்க. சி விஜயராகவாச்சாரியார். நிறைய பேர் விஜயராகவாச்சாரியாருக்கும் வீர ராகவாச்சாரியாருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? நம்ம மெட்ராஸ் மகாஜன் சபால வரவர் வீர ராகவாச்சாரியார். ஓகே, நான் கமெண்ட் அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். நம்மளுடைய மெட்ராஸ் மகாஜன் சபால வரவங்க வீர ராகவாச்சாரியார். நம்மளுடைய நாக்பூர் காங்கிரஸ் செஷனுக்கும் நம்மளுடைய சத்தியாகிரக சபாக்கும் தலைமை தாங்க துணைத் தலைவராக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா விஜய ராகவாச்சாரியார். அவர் வீர, இவர் விஜய. ஓகே, ரெண்டு பேரும் ராகவாச்சாரியார். சரியா? அதில் ஓகே தானே எல்லாருக்கும்? எஸ். டாக்டர் எம்சி நஞ்சுண்டராவ் அண்ட் டி பிரகாசம் அதை வைஸ் பிரசிடென்ட். யார் யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சி விஜய ராகவாச்சாரியார், டாக்டர் எம்சி நஞ்சுண்டராவ், டி பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவர்களாகவும்,
அண்ட் சில ராஜகோபாலாச்சாரியார், கஸ்தூரிரங்கர், ஹரிஹர ஓத்தம், சேலம் ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளர்களாகவும் இருந்திருக்காங்க. சம் மெம்பர்ஸ். ஓகே, ராஜகோபாலாச்சாரியார், கஸ்தூரிரங்கர், ஹரிஹர ஓத்தம் அண்ட் சேலம் ஆதிநாராயண செட்டியார் பிகேம் த செக்ரட்டரிஸ். அவங்க வந்து செயலாளர்களாக இருக்காங்க. ஓகே, அப்போ தலைவர், துணைத் தலைவர், செயலாளர்களை கொண்ட ஒரு அமைப்பாக தான் நம்மளுடைய ரவுலட் சத்தியாகிரக சபா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் எங்க? தமிழ்நாடு. ஓகேவா? எஸ். நம்ம ஒரு இதுலையுமே நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா அங்கே இருக்குங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், ஒரே கன்சாலிடேட் பண்ணியிருக்கிறதால. ஓகேவா? எஸ். அதான் நான் சொல்லியிருக்கேன், முதல் உலகப் போரில் பங்களிப்பை செய்ததனால் இந்தியர்கள் ஆங்கிலேய அரசிடமிருந்து மேலும் பல சீர்திருத்தங்களை எதிர்நோக்கி இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? என்னன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இந்தியர்களை உள்ளடக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, வார் நடந்துட்டு இருக்கும். அப்போ 1916 நம்மளுடைய அன்னிபெசன்ட் வந்து அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை தொடங்கியிருப்பாங்க. அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து அவங்க அன்னிபெசன்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடைக்கானலில் வச்சிருக்கோம், ஊட்டியில் வச்சிருக்கம்போ அவங்களுக்கு வந்து மாண்டேகோ டிக்ளரேஷன் டிக்ளரேஷன் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆமாவா இல்லையா? மாண்டேகோ அறிக்கைன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை ஆகஸ்ட் 20, 1917 அப்போ ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பான அரசாங்கத்தை ஏற்படுத்தி தருவோம், அதாவது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? மாண்டேகோ வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பார். அதன் அடிப்படையில் தான் உருவானது தான் என்னது, நம்மளுடைய மாண்டேகு ஷெம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. ஆமாவா இல்லையா? பட் மாண்டேகு ஷெம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸில் காங்கிரஸ் எதிர்பார்த்த அளவுக்கு சீர்திருத்தம் இருந்துச்சா, காந்திஜி எதிர்பார்த்த அளவுக்கு சீர்திருத்தம் இருந்துச்சா கேட்டால் இல்லை. ஓகேவா? எஸ், அதுதான் கொடுத்துருக்கு. ஆனால் ஆங்கிலேய அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சிகர குற்ற சட்டம், அதான் சொன்னல அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்ட் நம்ம பார்த்து பார்த்தீங்களா, அதான் அந்த சட்டம், குழப்பவாத புரட்சிகர குற்ற சட்டம். ஓகே, ஏற்றியது. இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவுடைய தலைவர் பேர் என்ன சொன்னேன்? சர் சிட்னி ரவுலட். எனவே இச்சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதை கண்டு இந்தியர்கள் திகிலடைந்தனர். ஓகேவா? மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான என்ன பண்றார், சத்தியாகிரகத்தை முதல் முறையா காந்தி பயன்படுத்துறது எங்கதான், இந்த ரவுலட் போராட்டத்துல. முதல் விஷயம், காந்தி தேசிய தலைவராக மாறின முதல் அறப்போராட்டம் நம்மளுடைய ரவுலட் சத்தியாகிரகா. தமிழ்நாடு தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காந்தி தன்னுடைய சத்தியாகிரகத்தை முதல் முறையா பயன்படுத்தினது எங்க தான், ரவுலட் போராட்டத்துல. ரெண்டாவது, காந்தி ஒரு தேசிய அளவிலான தலைவராக உருவாகிறதுக்கு காரணமானது இதுதான், இந்த ரவுலட் சத்தியாகிரக போராட்டம் தான். ஓகேவா? எஸ், அது ரெண்டு டேட்டா ரொம்ப முக்கியம். அதுக்கு தமிழ்நாடு முக்கியமான காரணமா இருக்கு. சரியா? எஸ், இங்கிலீஷ்ல பார்ப்போம். given the important contribution of India, especially soldiers who fought in far off lands in the cause of empire in the World War I, Indians expected more reforms. ஆமாவா இல்லை? இந்தியர்கள் வந்து அதில் நிறைய பிரிட்டிஷ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதால இந்தியர்கள் என்ன பண்றாங்க, அதிகமான சீர்திருத்தங்களை எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? எஸ். However, a draconian, anarchical and revolutionary crimes act, நான் சொன்னேன்னா anarchical and revolutionary crimes act, popularly known as the Rowlatt Act, after the names of Sir Sidney Rowlatt, who headed the committee that recommended, was passed in 1990. Under the act, anyone could be imprisoned, ஓகேவா, யார் வேணா ஜெயிலில் போடலாம், on the charge of terrorism without due judicial process. எந்த ஒரு நீதி விசாரணையுமே இல்லாமல் என்ன பண்ணலாம், யாரை வேணாலும் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போடலாம். அதுதான் இந்த ஆக்டோட மிக முக்கியமான விஷயம். Okay, Indians were aghast at this. Gandhi gave the voice to the anger of people and adopted the Satyagraha, the method that he used in the South Africa. தென்னாப்பிரிக்காவில் பயன்படுத்தின அந்த சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி முதல் முறையா இந்த ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்தி பயன்படுத்துறார். ஓகேவா? எஸ். இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, காந்தி ஃபீனிக்ஸ் குடியில் எந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், அதே மாதிரி இன்னொரு நம்ம டால்ஸ்டாய் குடில், அந்த டால்ஸ்டாய் இதை ஃபார்மை எங்கே எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கிறத 2 வருஷத்தையும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகேவா? எஸ். அடுத்து நம்மளுடைய ரவுலட் ஆக்ட் இஷ்யூ போயிட்டு இருக்கு. உடனே இன்னொரு இஷ்யூ என்ன நடக்குது, கிலாஃபத் இஷ்யூவும் ஒரு பெரிய அளவுக்கு வெடிக்குது. ஓகேவா? எஸ். அதுக்கு கிலாஃபத்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காலிஃப்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? காலிஃப், காலிஃப்னா யாரு, தமிழ்லையும் அதே தான் காலிப்புகள் சொல்லுவாங்க. ஓகே, காலிப்னா யார் அப்படின்னா துருக்கிய மையமாக வச்சு, டர்க்கிய மையமாக வச்சு ரூல் பண்ணுற ஒரு முக்கியமான இஸ்லாமிக் ஹெட், அதாவது இஸ்லாமிய ஹெட், அதாவது இஸ்லாமிய தலைவர் தான் இந்த காலிஃப்னு சொல்லப்பட்டவர். இந்த காலிஃப்க்கு உட்பட்டு தான் எல்லா முஸ்லீம்களுமே, முஸ்லீம் ரூலர்ஸுமே செயல்பட்டாங்க. என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில், முதல் உலகப் போரில் நம்மளுடைய துருக்கியோட காலிஃப் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக, ஓகேவா, அந்த அலைட் ஃபோர்ஸ், ஆக்சிஸ் ஃபோர்ஸ்லாம் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னு செயல்படுறாங்க. பிரிட்டிஷ் ஆல்ரெடி வான் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு துருக்கியை வான் பண்ணியிருப்பாங்க. பட் அதே மீறி துருக்கி வந்து எதில் இன்வால்வ் ஆகிருக்கும், நம்மளுடைய முதலாம் உலகப் போரில் இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த முதலாம் உலகப் போரில் அந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான ஆட்சியாளர்கள் தோற்றதுக்கு அப்புறம்
டர்க்கியில் இருக்க ஆட்சி பண்ண அந்த காலிஃபா முறையை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய இஸ்லாமியர்களோட ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். அப்போ துருக்கியில் அந்த காலிஃபா முறையை ஒழிச்சது தான். இந்தியாவில் காந்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நம்ம வளர்க்கறதுக்காக அந்த காலிஃபா மூமெண்ட்டை அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவில் ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கலாம். அதுதான் என்ன மூமெண்ட்டாக பார்க்கப்படுது, கிலாஃபத் மூமெண்ட், கிலாஃபத் இயக்கமாக பார்க்கப்படுது. ஓகேவா? எஸ். துருக்கியில் அந்த காலிஃபா முறையை ஒழிச்சதை எதிர்த்து திரும்பவும் காலிஃபா அந்த பதவியை மீட்டு உருவாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக காந்தி தலைமையில், காந்தியோடைய முன்னெடுப்பால் முக்கியமாக இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இது, இந்த கிலாஃபத் இயக்கம்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ நம்ம காலிஃபா பதவி ஒழிச்சதுக்கு அப்புறம் துருக்கியில் 1924 முஸ்தபா கமால் பாட்ஷா அப்படின்னு சொல்லப்படுற தலைமையில், ஓகே, முஸ்தபா கமால் பாட்ஷா, ஓகே, அப்படின்னு சொல்லப்படுற தலைமையில் ஒரு ஜனநாயக அரசு, ஓகே, ஒரு டெமோக்ராட்டிக் கட்சி வந்து இந்த இஸ்லாமிய அரசுக்கு மாற்றா ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிச்சு 1924 த டர்க்கி தான் முதல் ஜனநாயக இஸ்லாமிய அரசாக உருவாயிருக்கும் அந்த கல்ஃப் ரீஜியனில். ஓகேவா? அந்த வளைகுடா நாடுகளில் முதல் ஜனநாயக நாடாக துருக்கி வந்து 1924 முஸ்தபா கமால் பாட்ஷா தலைமையில் உருவாகியிருக்கும். ஓகேவா? எஸ். அப்போ 1919 காந்தி என்ன பண்ணுறார், இந்த கிலாஃபத் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறார். கிலாஃபத் மூமெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிலாஃபத் மூமெண்ட்டோடைய ஆணி வேரா, ஓகேவா, ஒரு கிராஸ் ரூட்டா யார் தான் இருக்கா, தமிழ்நாடு தான் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலையுமே அந்த ராணிப்பேட்டை, வாணியம்பாடி ரீஜியன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிலாஃபத் மூமெண்ட்டோடைய ஒரு முக்கியமான ஃபவுண்டெயினாக இருக்குது. ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, காந்தியின் முழு ஒத்துழைப்போடு முஸ்லிம்கள் துவக்கிய கிலாஃபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்தோடு கலந்து கொண்டது. ரவுலட் சத்தியாகிரகத்தில் முழு மூச்சுடன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி கொண்ட ராஜகோபாலாச்சாரியார் கிலாஃபத் இயக்கத்தை ஆதரித்து அதன் மூலம் தமிழ்நாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை கொண்டாந்தார். ஓகேவா? முகமது அலி, அந்த அலி பிரதர்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, அவர். இப்போ நம்மளுடைய கிலாஃபத் மூமெண்ட்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாரு, சி ராஜகோபாலாச்சாரியார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ராஜகோபாலாச்சாரியார் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய அன்னி பெசண்ட்டை அரெஸ்ட் ஆனப்ப சேலம்ல அன்னி பெசண்ட் வெல்கம் பண்ணது யாரு தான், ராஜாஜி. அதுதான் அவருடைய முதல் அரசியல் நிகழ்வுன்னு பார்த்தோம். அடுத்து ராஜாஜி தேசிய அளவில் பெரிய அளவுக்கு தெரிய காரணமான மூமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா கிலாஃபத் மூமெண்ட் பார்க்க வரும். தமிழ்நாட்டில் எப்போ கிலாஃபத் தினம் அனுசரிக்கப்பட்டுச்சுன்னா அக்டோபர் 17. இட்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, திரும்ப ப்ரிலிம்ஸ் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அனுசரிக்கப்பட்டது அக்டோபர் 17 அனுசரிக்கப்பட்ட கிலாஃபத் தினத்துக்கு தமிழ்நாடு இந்துக்களின் ஆதரவையும் திரட்டி தந்தார். ஓகே, யாரு, ராஜாஜி. அவர் மே 1920 ராஜகோபாலாச்சாரியின் ஆதரவோடு யாகூப் பிராயலூர் ஹசன், அதை யாகூப் ஹசன் சொல்லும் பார்த்தீங்களா, சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அப்போ சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தோட தலைவராக இருந்தது யாரு, யாகூப் ஹசன். யாகூப் ஹசன் கூட நம்மளுடைய ராஜாஜி நல்ல ஒரு ரிலேஷன்ஸ்ல இருந்தார். ஏன்னா ராஜாஜி மூலமாக தான் காந்தி பார்த்தீங்கன்னா காந்தியோடைய மிகப்பெரிய ஐடியாலஜி என்னன்னா, காந்தி தேசிய முழுக்க நிறைய தலைவர்களை உருவாக்கினார். ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டில் ராஜாஜி, அதுமாதிரி ஒரு ரீஜனில், கேரளாவில், மகாராஷ்டிராவில், நம்மளுடைய பெங்காலில் ஒரு ரீஜன்லையும் ஒரு தலைவரில் உருவாக்கி வச்சிருப்பார் காந்தி. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ராஜாஜி தான் காந்தியோடைய ஒரு மனசாட்சியாக செயல்பட்டிருப்பார். ஆமாவா? காந்தியே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், மை கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார், என்னோட மனசாட்சி சொல்லிட்டு யாராவது சொல்லியிருப்பார், ராஜாஜி தான் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு ராஜாஜி ஒரு முக்கியமான பர்சன். அந்த ராஜாஜி மூலமா, ராஜகோபாலாச்சாரியர் மூலமா யாகூப் ஹசன் கூட ஒரு நல்ல ரிலேஷனை வச்சு சென்னையில் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட் கிலாஃபத் கான்ஃபரன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. Tamil participated enthusiastically in the Khilafat movement launched by the Indian Muslims with the full cooperation of Gandhiji. Sri Rajagopalacharyar, who was strengthening his influence by participating wholeheartedly in the Rowlatt Satyagraha, supported the Khilafat movement and through his brought a resolution in the Tamil Nadu conference demanding the release of Ali brothers. நான் சொன்னேன்னா அலி சகோதரர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மௌலானா சௌகத் அலி, மௌனாலா முகமது அலி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அலி பிரதர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக முக்கியமான ரெசல்யூஷனை யார் பாஸ் பண்ணியிருப்பா, ராஜாஜி பாஸ் பண்ணியிருப்பார். He also mobilized the supporters of Tamil Nadu Hindus for Khilafat Day observed on 17th October that year. அப்போ 17th October 1990 தான் ஆகுது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிலாஃபத் தினம் கொண்டாடப்படுது. ஓகேவா? இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நவம்பர் 1999 டெல்லியில் நடந்த முதல் கிலாஃபத் மாநாட்டில் தலைவராக கிலாஃபத் கான்ஃபரன்ஸில் கிலாஃபத் மாநாட்டில் யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி வாஸ் அ லீடர். ஓகே, காந்திஜி தலைமையில் முதல் முறையாக கிலாஃபத் கான்ஃபரன்ஸ்க்கு காந்தி என்ன பண்ணுறாரு, தலைமையை தாங்குறாரு. எப்போ, நவம்பர் 1919 அப்போ. ஓகேவா? எஸ். In May 1920, with the support of Rajagopalachari, Yagub Faryalu Hasan, அதாவது யாகூப் ஹசன் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கோம், brought the Madras state Khilafat movement under his control. ஓகேவா? அப்போ மദ്രാஸ் மாகாணத்தில் இருந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினது யாரு, நம்மளுடைய யாகூப் ஹசன். ஓகே, எஸ்.
அடுத்து பாருங்க, அதுமாதிரி சென்னை நகரில் மௌலானா சவுகு தலைமையில் கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. எப்போ? ஏப்ரல் 20 1920 ஏப்ரல் 20 1920 மௌலானா சவுகத் அலி, அந்த அலி பிரதர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க தலைமையில் என்ன நடக்குது? மாநாடு நடக்குது. அதில் சென்னை மாநிலத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் பார்வையாளர்களும் கலந்து கொண்டனர். ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரிரங்க ஐயங்கர், பிரகாசம் ஆகியோர் அம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர். மற்றொரு கிலாபத் மாநாடு அலி சகோதர தலைமையில் ஈரோட்டில் நடந்திருக்கும். ஓகேவா? அதுவே தமிழ்நாடு முழுக்க நிறைய கிலாபத் மாநாடு நடந்திருக்கும். காந்தியுமே 1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து என்ன பண்றார்? கிலாஃபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சிருக்கார். அப்ப காந்தி எப்போ வரார் தமிழ்நாட்டுக்கு? 1920 ஆகஸ்ட்ல கிலாஃபத்தை ஆதரிக்கிறதுக்காக காந்தி வரார். ஓகேவா? எஸ், இங்கிலீஷ்ல பார்ப்போம். On 20th April 1920, the Khilafat conference was held in Chennai under the leadership of Maulana Shaukat Ali. More than 1,000 delegates and observers from Chennai alone participated in it. Rajagopalachari, Kasturirangan Iyengar and Prakasam participated and spoke in the conference. Another Khilafat conference was held in Erode under the leadership of Ali brothers. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Gandhi, who visited Tamil Nadu in August 1920, supported the campaign for the Khilafat movement. ஓகேவா? கிலாஃபத் இயக்கத்தை ஆதரிச்சு என்ன பண்றார்? காந்தி என்ன பண்றாருன்னா நம்மளுடைய இயக்கத்துல இன்வால்வ் ஆகிறார். ஓகேவா? எஸ், சரியா? நெக்ஸ்ட், மகாத்மா காந்தி காந்தியை டிமாண்ட் பண்ணியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கான்ஃபரன்ஸை, இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை ரொம்ப சிவியராக கொண்டு போகிறது யாரு? நம்மளுடைய அலி பிரதர்ஸ் தானே. அப்போது முகமது அலிக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு, முகமது அலி சவுக்கத் அலிக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு காந்தியே சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வந்து கோஷம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவற்றால் தமிழ்நாட்டில் கிலாஃபத் இயக்கம் புதுபலம் பெற்று வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிலாஃபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தது. இதுதான் ரிப்பீட்டடான கொஸ்டின், இதில் தப்பே பண்ணக்கூடாது. அப்போ கிலாஃபத் இயக்கத்தோட உயிர் நாடியா இருக்கிறது எது? வாணியம்பாடி. ஓகேவா? ஓகே, கிலாஃபத் இயக்கத்தோட உயிர் நாடியா இருக்கிறது எது? வாணியம்பாடி. வாணியம்பாடி in the North Arcot district became the lifeblood of the Khilafat movement. Okay, in Tamil Nadu, Justice Party and the autonomous members and the Liberal Party did not support the Khilafat movement. இதுவுமே ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ல क्वेश्चन கேட்கலாம். என்ன பண்ணல? தமிழ்நாட்டில் நீதி கட்சியும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் பார்ட்டி என்ன பண்ணல? நம்மளோட கிலாஃபத் இயக்கத்தை பெருமளவு ஆதரிக்கல. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அவங்க வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி, மத சார்பற்ற அமைப்பு. அந்த மத சார்பற்ற அமைப்பு ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறது சுயாட்சி கட்சியினரோ லிபரல் பார்ட்டிஸும் ரொம்ப விஷயமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? எஸ், நீதி கட்சி அரசாங்க சார்பாக இருக்கிறது. சுயராஜ்ய கட்சியினர், அதாவது நம்ம ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியும் லிபரல் பார்ட்டி ஏன் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது? ஒரு மத சார்ந்த விஷயத்துக்கு தலையிடக்கூடாதுங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, காந்தி காங்கிரஸ் வந்து ஒரு மதசார்பற்ற இயக்கமா இருக்கும்போது காந்தி இந்த கிலாஃபத், அதாவது வெளிநாட்டில் ஒரு இஷ்யூ, துருக்கியில் ஒரு இஷ்யூ நடக்குது, அதுக்கு நம்ம காந்தி சப்போர்ட் பண்ணது கரெக்டாக சரியா தப்பாங்கிறது கமெண்ட் கொடுங்க. ஓகேவா? எஸ், காங்கிரஸ் இன்வால்வ் பண்ணது. ஓகே, எஸ். அடுத்து ஜாலியன் வாலாபாக் மசக்கர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, ஜாலியன் வாலாபாக் மசக்கர்லாம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் நேஷனல் லெவலில் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கும் ஜாலியன் வாலாபாக் மசக்கருக்கும் பெரிய அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியாது, நம்ம சிலபஸில் கவர் ஆகாது. ஆனால் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம், அது என்ன இஷ்யூன்னு நான் பார்ப்போம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றார். ஆமாவா இல்லையா? அவருக்கு என்ன பண்ணல? அதிகமாக பரிசு பொருளாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, அவருக்கு பரிசுகளும் வெகுமதிகளும் வழங்கப்பட்டன. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் காலிஃபா அவமதிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆமா, சொன்னா இல்லையா? ஏன்னா முதல் உலகப் போரில் பிரிட்டிஷ் சொல்லியும் கேட்காம காலிஃபா என்ன பண்ணியிருப்பார்? இன்வால்வ் ஆகியிருப்பார். அதனால் காலிஃபா முறை ஒழிக்கிற பிரிட்டிஷ் சொன்ன உடனே அவருக்கு அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. காலிஃபா பதவியை மீட்பதற்காக கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. நான் அதை சொன்னேன், காலிஃபா இயக்கத்தை மீட்கிறதுக்காக என்ன பண்ணப்படுது? கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்படுது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17, நம்ம முதலில் பார்த்தோமா டேட்டோட, ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் ஏப்ரல் 17 கொண்டாடுறாங்க. இதே போன்றே ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகள் முக்கியமான மையமாக திகழ்ந்தது. ஓகே, வாணியம்பாடி தான் கிலாபத்தோடைய முக்கியமான மையமாக இருக்கு. ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, following the Jallian Wala Bagh massacre, General Dyer, who was the responsible for its not only acquitted for charges but rewarded after the first World War, the Caliph of Turkey was humiliated and deprived of all of his power.
To restore the caliph, the Khilafat movement was started. Muslims who had largely kept from the nationalist movement, தேசிய இயக்கத்தில் என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்கள் ஒதுங்கி இருந்த நேரத்தில் இந்த மாதிரியான இயக்கம் வந்து அவங்கள ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது. ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே. அது இந்த தமிழ்நாடு கிலாஃபத் டே அப்சர்வ்ட் ஆன் 17th April 1920, 17 ஏப்ரல் 1920 ஸ்டார்ட் ஆகுது. வித் அ மீட்டிங் presided over by the மௌலானா ஷவுகத் அலி. Another such a conference was held at Erode. வாணியம்பாடி was the epicenter of the Khilafat agitation. அதோட முக்கியமான மையமா யாரா இருக்கா? வாணியம்பாடி தான் இருக்கு. ஓகேவா? எஸ். அடுத்து இதுக்கு நடுவில் என்ன நடக்குது நம்ம பார்த்தோம். நம்மளுடைய மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா? மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் நடந்திருக்கும். மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் 1919. இந்த மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமா 2 வகையான ஆட்சி முறையை உருவாக்கியிருப்பாங்க. தட் இஸ் சோ கால்ட் டயார்கி, இரட்டை ஆட்சி முறை சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? டயார்கினா ஒன்றும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ்ட் சப்ஜெக்ட். அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றி அமைக்கப்பட்ட துறைகள் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர்ட் அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள், ரிசர்வ்ட்னா ஒதுக்கப்பட்டது, டிரான்ஸ்ஃபர்ட்னா மாற்றப்பட்ட துறைகள். சரியா? இந்த துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு யாருக்கு ரிசர்வ்டு டு கவர்னருக்கு, மெட்ராஸ் கவர்னருக்கு ஒதுக்கப்பட்டது. ஓகே, கவர்னருக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள். டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, எலெக்டட் கவர்மெண்ட். அப்போ மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமா நம்ம முன்னாடி பார்த்தோமா, ஆகஸ்ட் 20ல மாண்டேகு டிக்ளரேஷன் பார்த்தோமா 1917. அவர் என்ன சொல்லியிருப்பார்? கவர்மெண்ட்டை ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். பொறுப்பான அரசாங்கம் உருவாகும்னு சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் உருவானது அந்த மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ். பொறுப்பான அரசாங்கம் உருவாக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் நடத்தணும். ஆமாவா? அப்போ அதன் அடிப்படையில் 1920 எப்போ எலெக்ஷன் நடந்திருக்கும், 1920 நவம்பரில் எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அடுத்து வரும். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் படி நம்மளோட காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் பண்ணிக்கூடாது, ஒத்துழைக்க கூடாதுங்கிற நோக்கத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காது, நம்மளுடைய மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமாக நடந்த அந்த 1920 தேர்தலில் போட்டியிருக்காது. ஓகேவா? அப்போ போட்டியிடாதுங்கிற பட்சத்தில் 1917 நீதி கட்சின்னு ஒரு கட்சி உருவாயிருக்கும். அந்த கட்சி இந்த எலெக்ஷனில் போட்டியிட்டு மொத்தம் 93 சீட்ஸில் 93 அவுட் ஆஃப் 93 சீட்ஸில் 68 இடங்கள் ஜெயிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். இதில் இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஆஸ்பெக்டில் தான் இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி பார்ப்போம். ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி தனியாக செப்பரேட்டாக கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஓகே, அப்போ நான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. டயார்கி யார் அக்செப்ட் பண்ணிக்கிறா? நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறாங்க. 1920 1937 வரைக்கும் ஒரு 17 இயர்ஸ், நடுவில் கொஞ்சம் இயர் ஆட்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த 17 வருஷம் வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழ்நாட்டில் 1892 ஆதி திராவிட அமைப்பு, ஓகே, எம்.சி. ராஜா அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறாங்க. அது துவக்கத்தில் டாக்டர் டி.எம். நாயர், தியாகராய செட்டியார், கேசவ பிள்ளை, ஓகே, நடேச முதலியார் போன்ற பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமண அல்லாதோரின் உரிமைகளை கோரி முயற்சித்தனர். 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஓகே, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பின்னர் நீதி கட்சி, ஏன்னா அவங்களுடைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பேர் ஜஸ்டிஸ்னு இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே, இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நீதி கட்சியோடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு? நீதி கட்சியோடைய எல்லாருமே கமெண்ட் பண்ணணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நீதி கட்சியோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ரூல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அரசாங்கத்தோட இறங்கி செயல்படும் போது அரசாங்கத்தோட பெரும்பாலான கொள்கை யார் சப்போர்ட் பண்ணியிருப்பா? ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? எஸ். நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமண அல்லாதோர் நலன் காக்கும் இயக்கத்தில், ஓகே, பிராமண அல்லாதோர் நலன் காக்கும் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. அதற்கு காரணம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் ஆட்சி ஆங்கிலேயரிடமிருந்து யாருக்கு தான் போகும்னு சொல்லியிருப்பாங்க, பிராமணர்களுக்கு மாறுமே அன்றி முழு மக்களாட்சி ஆகாதுன்னு சொல்லிட்டு கருதியது ஆகும். மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறை, சொன்னமா, இரட்டை ஆட்சி முறைங்கிறது டயார்கி, அதாவது ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை, ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் ஆட்சி முறையை காங்கிரஸ் நிராகரித்தது. காரணம் ஒத்துழையாமை இயக்கம். ஓகே, காங்கிரஸ் அப்போ நம்மளுடைய 1919 நடந்த அந்த மாண்டேகு ஷெம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமா எலெக்ஷன்ல ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல? காரணம் என்னது? ஒத்துழையாமை இயக்கம் தான் காரணம். ஆனால் நீதி கட்சி அதனை வரவேற்று பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆதரவு அளித்தது. ஓகேவா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்றாங்க, அதை சப்போர்ட் பண்ணி ஃபார்ம் பண்றாங்க. The Justice Party did not participated in the Indian freedom struggle and instead engaged itself in the movement to protect the interest of Brahmin nobility, அதாவது நான் பிராமின்ஸ் சொல்றாங்க. ஓகேவா?
The reason for this was that it was believed that if India got independence, the rule would be only changed from British to the Brahmins, not became a fully democracy. முழுமையான ஜனநாயகமாக மாறாது அப்படின்னு சொல்றாங்க. The Congress rejected the dual system of rule brought about by the Montagu-Chelmsford reforms, but the Justice Party welcomed it and support the British rule. Okay. அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 1920 நடைபெற்ற பிராமண பிடியிலிருந்து ஹோம் ரூல் லீகை தோக்கடித்து, ஏன்னா அப்போ ஹோம் ரூல் லீக் தான் பெரிய மூமெண்ட்டாக இருந்திருக்குமா, அப்போ அந்த ஹோம் ரூல் லீக் மூமெண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டு 1920 யார் ஆட்சிக்கு வரா, நம்மளோட நீதி கட்சி ஆட்சிக்கு வராங்க. காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தது. 1920 37 வரை நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அது நடுவில் இருக்க அந்த 1926 30 வரைக்கும் சுப்பராயன் இருந்திருப்பார். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சுப்பராயலு ரெட்டியார் தலைமையில் சுப்பராயலு ரெட்டியார் ஓகே அமைச்சரவை பதவியேற்றது 1920. அதன் பின் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சுயராஜ்ய கட்சி வென்று பனரகல் அரசின் தலைமையில் 1923 ஆட்சி பெற்றிருக்கும். ஏன்னா மாண்டேகு-செல்ம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ் மூலமா அங்கே கவர்மெண்டோட டென்யூர் எவ்வளோனா 3 வருஷம் 3 இயர்ஸ். ஓகே 1920 23 வரைக்கும் சுப்பராயலு இருந்திருப்பார். 23 26 வரைக்கும் யார் இருந்திருப்பா, பனகல் ராஜா இருந்திருப்பார். ஓகேவா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தாலும் பார்ப்போம். பனகல் அரசருடைய இயற்பெயர் என்ன, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே எஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கட்டாயமாக லைக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா எஸ். அதன் பின் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சுயராஜ்ய கட்சியை வென்று பனகல் அரசரின் ஆட்சியை அமைத்தது 1923 அன்னைக்கு. ஓகேவா, அடுத்து 26 நம்ம பார்த்த மாதிரி சுப்பராயன் ஆட்சி அமைச்சிருப்பார். உட்கட்சி பூசலால் 1926 நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோற்றது. சுயாட்சியாக போட்டியிட்ட கருப்பு குதிரை சுப்பராயன் சுயராஜ்ய கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்றார், பொறுப்பேற்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1926 அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸால என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சுயராஜ்ய கட்சி அதிகமான இடங்களை ஜெயிச்சிருக்கோம். அப்போ சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதலே பார்த்துருப்போம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தோட விளைவாக காந்தி கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்ட்டு நம்ம சுயராஜ்ய கட்சி அடுத்து வருது பார்ப்போம். என்னன்னா காந்திகிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் எலெக்ஷனில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டோம், பட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா பில்லையும் என்ன பண்ணுவோம், டிஃபீட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சுப்பராயன்கிற பர்சன் வந்து ஆல்ரெடி இண்டிபெண்டண்டாக ஜெயிச்சிருப்பார். அவருக்கு இன்னொரு பேர் பிளாக் ஹார்ஸ், கருப்பு குதிரை. ஓகேவா, இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, பிளாக் ஹார்ஸ் கருப்பு குதிரை. யாருமே ஆட்சி அமைக்க மாட்டாங்கிற நேரத்தில் சடனாக வந்து ஆட்சி அமைச்ச ஒரு முக்கியமான பர்சன் தான் யார், சுயராஜ்ய கட்சி சார்பாக நம்மளுடைய ஆதரவோட சுப்பராயன் வந்து ஆட்சி அமைச்சிருப்பார், பி சுப்பராயன். 1927 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. 1930 நடைபெற்ற தேர்தலில் பிற கட்சிகள் பங்கேற்கதால் நீதி கட்சி சார்பாக அந்த முனுசாமி நாயுடு தலைமையிலான கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பொப்பிலியரசர் வந்திருப்பார். ஓகே, அதில் அடுத்தடுத்த ஆட்சியெல்லாம் மாறி இருக்கும். நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஓகே, இங்கிலீஷ்லேயே ஒரு தடவை பார்த்துடலாம். The Justice Party lost the 1926 election due to internal party dispute. The dark horse Subbarayan, who contested as an independent, took over the government with the support of Swarajya Party. Okay. Since 1927, Justice Party raised the demand for state autonomy. Since other parties did not participate in the 1930 election, Justice Party won easily and came to power under the leadership of Munusami Naidu. அப்போ 1930 யார் ஆட்சி அமைக்குது, முனுசாமி நாயுடு தலைமையிலான ஆட்சி அமையுது. While India was facing the non-conformity movement of the King Popili became the chief minister 1932. அடுத்த 1935 இந்திய அரசியல் சட்டம் அல்லது இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா எலெக்ஷன் கொண்டாந்துருப்பாங்க. அந்த ஆக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாநில சுயாட்சி சட்டம். ஓகே, அதான் ஸ்டேட் அட்டானமஸ் ஆக்ட். இந்திய அரசு சட்டம் 1935 பேர் என்னது, மாநில சுயாட்சி சட்டம், ஸ்டேட் அட்டானமஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமா காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் நடந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் 1937 எலெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், காங்கிரஸ் வின் பண்ணி ராஜாஜி தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி அஃபிஷியலாக கண்டெஸ்ட் பண்ண லாஸ்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1939 பெரியார் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போது பெரியார் வந்து நீதி கட்சியோட ஜெயிலில் இருக்கும்போதே பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக இருப்பார். எந்த வருஷம் பெரியார் நீதி கட்சியோட தலைவராக ஆனார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே எஸ். அதுக்கப்புறம் நீதி கட்சி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காது. சரியா, காங்கிரஸ் நீதி கட்சியை தோற்கடித்து சி ராஜகோபாலாச்சார் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த எலெக்ஷன்ஸ் 1937 held in accordance with the state autonomy plan introduced by the 1935 Hindi constitution. ஓகே, இந்திய அரசியல் சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். Government of India Act 1935. The Congress defeated the Justice Party and seized the power under the leadership of C. Rajagopalachari. Okay va? Yes.
நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்றேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா டேட்டாவை கவர் பண்ணிடலாம். இதே சமயத்தில் தென்னை மாகாணத்தில் கல்வி வேகமாக வளர்ந்தது, கல்வி அறிவு பெற்ற பிராமண அல்லாதோரின் எண்ணிக்கை அதிகமானது, மேலே விவாதிக்கப்பட்ட தீவிர அரசியல் சமூக நடவடிக்கைகள் படித்த பிராமணர்களிடையே ஓகே பிராமணர் அல்லாதவர்களை அரசியல் ஈடுபட வைத்தது. பிராமணர்கள் மேலாதிக்கத்தில் இருந்த அரசு பணிகளிலும் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதித்துவத்திலும் அரசு வாய்ப்புகளில் நிலவும் சமநிலையற்ற தன்மையையும் சாதிய பாகுபாடும் இருப்பது குறித்து அவர்கள் பிரச்சனையை கிளப்பினர். என்னன்னா 1913 அலெக்சாண்டர் கார்டியூ, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான டேட்டா. நான் அங்கேயும் சொல்றேன், ஜஸ்டிஸ் பார்ட்டி வரும்போது அலெக்சாண்டர் கார்டியூ ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். அலெக்சாண்டர் கார்டியூ ஓகே, அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையில் ஒரு அறிக்கை வெளியாயிருக்கும் 1913. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 3% மட்டுமே மக்கள் தொகை கொண்ட பிராமணர்கள் 95% மேற்பட்ட அரசு பணிகளில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பார். அந்த ரிப்போர்ட்டோட விளைவு தான் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லப்பட்ட அந்த பிராமணர் அல்லாதோர் சங்கம் தோற்றுவிக்கப்பட காரணமாக இருந்திருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, பிரதிநிதித்துவத்திலும் அரசு வாய்ப்புகளில் நிலவும் சமநிலைத்தன்மையை சாதிய பாகுபாடும் இருப்பதும் குறித்து அவர்கள் மேலும் பிரச்சனைகளை கிளப்பினர். அது எந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான், அலெக்சாண்டர் கார்டியூ ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான். ஓகேவா? எஸ். மேலும் காங்கிரஸிலும் பிராமணர்களை மிக பெரும் எண்ணிக்கையில் இருந்தனர். ஆமாவா? ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சரி, நம்ம திராவிடர் கழகமும் சரி, பெரும்பாலும் காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்றது என்னன்னா, இந்த கட்சி வந்து பிராமணர்களுக்கான உயர்தட்டு மக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகே. In the meanwhile, there was a rapid growth in the education in the Madras presidency. There was an increase in the number of educated non-Brahmins. The intense political and social activity discussed above the politicized the educated non-Brahmins. They raised the issue of caste discrimination and unequal opportunities. அதாவது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எந்த மாதிரி இருக்கு, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுதுங்கிறது என்ன பண்றாங்க, அவங்க டிபேட் பண்றாங்க. In the government employment and representation in the elected bodies, which were dominated by Brahmins. Further, the Congress was also overwhelmingly the composed of Brahmins. அதிகமாக யார் தான் இருக்கா காங்கிரஸ்லையுமே, ஓவர்வெல்மிங்காக பிராமின்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்றது. ஓகே. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமண அல்லாதோர் தங்கள் நலன்களை பார்த்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டி கொண்டனர். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, இதில் தப்பே பண்ணக்கூடாது. நீங்க 1912 திராவிடர் கழகம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவாக்குது. அதோட செயலாளராக யார் இருக்கா, சி நடேசனா இருக்காங்க. ஓகே. 1916 பிராமணர் அல்லாதர் மாணவர்களாக என்ன பண்றார், திராவிடர் இல்லம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றார். ஓகே. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டா திராவிடர் இல்லத்தை பத்தி சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க, முதலமைச்சர் பேசியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் தோழி ஹாஸ்டல்ஸ் சொல்லப்படுற தோழி விடுதிகளை தொடங்கியிருக்காங்க. ஓகே. தோழி ஹாஸ்டல் 2024 2024 தொடங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹாஸ்டல்ஸை தோழி விடுதிகளை சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய திராவிடர் இல்லத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, பெண்களுக்காக அவங்க பணியிடங்களில் வேலை செய்கிற பெண்களுக்காகவும் படிக்கிற வெளி மாவட்டங்களில் தங்கி, குறிப்பாக சென்னையில் தங்கி படிக்கிற பெண்களுக்காகவும் ஏற்றப்பட்டது தான் என்னது, இந்த தோழி விடுதிகள், தோழி ஹாஸ்டல்ஸ். இதோட எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த திராவிடர் இல்லத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இரு முக்கியமான பிராமணர் அல்லாதோரின் தலைவர்களான T.M. நாயர், பி தியாகராயர் ஆகியோர் இருவருடைய நிலையை கருத்து வேற்றுமை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தினார். இவ்விருவருமே தொடக்கத்தில் காங்கிரஸில் அங்கம் வகித்தவர்களே. காங்கிரஸ் அமைப்பினுள் பிராமண அல்லாதவர்கள் எவ்வாறு ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து தெளிவு பெற்றவர்கள் ஆவார். ஓகே. The non-Brahmins organized themselves into a political organization to protect their interest. In 1912, Madras Dravidian Association was formed. That C. Natesan played the active role in secretary. In June 1916, he established the Dravidian Association Hostel for non-Brahmin students. He also played a key role in bridging the differences between the two leading non-Brahmin leaders of the time, T.M. Nair and P. Tyagarayan. Both of them were earlier part of the Congress, were disillusionment by how the non-Brahmins were sidelined in the organization. காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, நான் பிராமின்ஸ் எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டாங்கிறது யார் கண்டுபிடிக்கிறா, நம்மளுடைய தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, T.M. நாயர் அப்புறம் P.T. தியாகராயர். ஓகே. நம்ம சொன்ன மாதிரி 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், T.M. நாயர் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் கூடி என்ன பண்றாங்க, சென்னையில் விக்டோரியா பொது அரங்களை கூடி பிராமண அல்லாதவர்கள் நலங்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், டேட் ரொம்ப முக்கியம், நவம்பர் 20. ஓகே. நவம்பர் 20 சொல்லிட்டு ஆர்கனைசேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவர்கள் ஆங்கிலத்தில் தமிழ் 3 முக்கியமான ஜேர்னல் வச்சிருப்பாங்க. தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆங்கிற பிரகாசிகா, அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ்ங்கிற நேம் தான் என்னவா இருக்கும், அடுத்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காகவும் நேமாவும் மாறி இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். விரைவில் இவ்வமைப்பு நடத்திய ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதே அமைப்பின் பெயராகி ஜஸ்டிஸ் கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் கட்சினா நீதி கட்சி அப்படிங்கிற அழைக்கப்படலாயிற்று.
அமைப்புக்கான கிளைகளை உருவாக்கவும் முகமாக மாகாணம் முழுவதிலும் ஜஸ்டிஸ் பார்ட்டி பல மாநாடுகளை நடத்தியது. அதன் அடிப்படையில் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் மாநாடு எங்க நடந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ். அடுத்து இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை டிமாண்ட் பண்ணியிருப்பாங்களா? எஸ். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கம்யூனல் ஜிஓலாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 2 கம்யூனல் ஜிஓ, முக்கியமான ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. கம்யூனல் ஜிஓ, அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணைன்னு சொல்லுவோம். கம்யூனல் ஜிஓ 1921லயோ 1921லயோ 22லயோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகள் இடஒதுக்கீடு என்பவனாகும். இவ்வமைப்பு தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது. என்ன பண்றாங்க, பெரியாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் அன்னி பெசன்ட். ஓகே, தன்னாட்சி இயக்கத்தை சொல்றாங்க பிராமணர்களோட இயக்கம் என, பெரும்பாலும் டாமினேட்டட் பை பிராமின்ஸ். ஓகே, அடுத்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடும் என அஞ்சியது. இது காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சியை விமர்சித்தது. நான் சொன்னா எஸ், அதான் சொல்லியிருக்கு. The non-Brahmin manifesto was released outlining its objective, the reservation for jobs for non-Brahmins in government service and seat in the representatives body. ஓகே, என்ன பண்றது, நம்மளுடைய அரசியல் தளத்துல நான் பிராமின்ஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. It opposed the home rule movement as a movement of Brahmins and feared that home rule movement might give them more power. It also criticized the Congress as a party of Brahmins. Montagu announcement of political reforms in the parliament in 1970. நான் சொன்ன ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அமைப்பாங்கன்ட்டு இன்டென்சிஃபைட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் இன் தமிழ்நாடு. என்ன சொல்லியிருப்பார், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அமைக்கிறேன்னு சொன்ன உடனே தான் நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னவாயிருக்கும், நம்மளுடைய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுங்கிறது ஒரு பார்ட்டியாகவே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும், ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கும். ஓகேவா? யாரோட அறிவிக்கைக்கு அப்புறம், நம்மளுடைய மாண்டேகோட அறிவிக்கைக்கு அப்புறம். ஓகே, அது மாதிரி பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து 1917 மாண்டேகுவின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் விவாதங்கள் தீவிரமடைந்தன. நீதி கட்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரியது, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கோரியிருப்பாங்க. சென்னை அரசாங்கம் நீதி கட்சியை ஆதரித்தது. ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்துக்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது. 1919ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாதோருக்கும் தேர்தல் இடஒதுக்கீடு வழங்கியது. இந்நடவடிக்கையை காங்கிரஸ் விமர்சனம் செய்தது. ஆனால் நீதி கட்சியால் இது வரவேற்கப்பட்டது. மக்களோட ஆதரவு இருந்திருக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ்க்கு அதிகமான ரெப்ரசன்ட் கொடுத்துருப்பாங்க, உமன்ஸ்க்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் மாகாணம் இதுதான், சென்னை மாகாணம். அப்ப சென்னை மாகாணத்துல முதல் முறையா பெண்களுக்கு எந்த ஆண்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேவா? எஸ். The Justice Party demanded communal representation for various communities in Madras in society. Okay, the Madras government was also supportive of Justice Party as the latter believed that English rule was a conducive for the development of non-Brahmin. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் பண்ண முடியும், நான் பிராமின்ஸ்க்கு அதிகமான நம்மளுடைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும்னு சொல்லிட்டு யார் நம்புறா, நம்மளோட ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்புறாங்க. ஓகே, த ஆக்ட் ஆஃப் 1919 provided reservation for seats to non-Brahmins, a move criticized by the Congress. இந்த மாதிரியான விஷயங்களை நான் பிராமின்ஸ்க்கு சீட் கொடுக்கறது யார் கிரிட்டிசைஸ் பண்றா, காங்கிரஸ் வந்து விமர்சிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஓகே, அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி நான் பிராமின்ஸ்க்கு சீட் கொடுத்தது யார் விமர்சிச்சிருக்கா, காங்கிரஸ் விமர்சிச்சிருக்காங்க. ஓகே, எஸ். அப்புறம் நீதி கட்சி அமைச்சரவை 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் நான் சொன்னா மொத்தம் 98 சீட்டுகளை 63 சீட் யார் ஜெயிக்கிறா, நம்மளுடைய காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? 98 சீட்ல 98 சீட்ல 63 சீட்ஸ், 63 சீட்ஸ் யார் ஜெயிக்கிறா, நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க. நீதி கட்சியின் முதலமைச்சராக யார் வரா, நம்மளுடைய சுப்பராயலு வரார். ஓகே, 1920ல அவரோட பீரியட் வந்து 23 வரைக்கும் இருந்திருக்கும். பின் நீதி கட்சி சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவை அமைத்தார். பிராமண அல்லாதோர் நலனுக்காக நீதி கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களும் இடஒதுக்கீடு என்ன பண்றாங்க, என்ஷூர் பண்றாங்க. கம்யூனல் ஜிஓ 2 ஜிஓ போட்டிருப்பாங்க. ஒரு கம்யூனல் ஜிஓ செப்டம்பர் 1921, இன்னொரு கம்யூனல் ஜிஓ ஆகஸ்ட் 1922. 2 வகுப்பு வாரி ஆணைகளை பிரதிபிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டின் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தந்தை யாரு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவர் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பணியாளர் தேர்வு குழு, இது பின்னர் பொது பணியாளர் தேர்வு ஆணையம் மாற்றப்பட்டுச்சு. ஓகே, சென்னை அரசு தொழில் உதவி சட்டம் இயற்றப்பட்டது. தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டாடப்பட்டுச்சு. ஓகே, தேவதாசி முறையை கம்ப்ளீட்டா ஒழிக்கப்படலைங்க. தேவதாசி ஒழிப்பு முறை மசோதா தான் யார் பீரியட்ல கொண்டாடப்பட்டுச்சு, நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல கொண்டாடப்பட்டுச்சு. யார் கொண்டாதாங்கிற கமெண்ட் பண்ணுங்க. நம்ம உமன் ஆக்டிவிஸ்ட்ல அவங்களை பத்தி பார்ப்போம். சரியா? ஏழை எளிய மக்கள் வீடு கட்டிக் கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டன. வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே, எல்லாமே நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல கொண்டாந்த விஷயம். ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1926 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட். 1926 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஓகேவா? எஸ்.
அரசின் அடக்குமுறை இது பார்த்தாச்சு. சரியா? இதுக்கப்புறம் நம்மளுடைய ரவுலட் ஆக்ட், அதை தொடர்ந்து கிலாஃபத் இஷ்யூ, அப்புறம் வந்து நம்மளுடைய ஜாலியன் வாலாபாக் மசக்கரை தொடர்ந்து காந்தி ஆரம்பிக்கிற ஒரு தேசிய அளவிலான மிகப்பெரிய போராட்டம் தான் இது ஒத்துழையாமை இயக்கம். எப்போ வரைக்கும் 1920 இருந்து 22. இதுல இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கோம், ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இப்போதான் பெரியார் வந்து ஒரு தேசிய அளவில் தலைவராக, ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுப்பார் காங்கிரஸ்ல. ஆமாவா இல்லையா? எஸ், காங்கிரஸ்ல ஆல்ரெடி பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா 1919 1919 அவரோட நகராட்சி தலைவர் பதவி குட் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து இணைஞ்சிருப்பார். இணைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியோட இன்ஸ்பிரேஷனால, ராஜாஜியோட அழைப்பின் பேர்ல காந்தி இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பார், பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சிருப்பார். தன்னுடைய நிலத்துல இருந்த, தன்னுடைய காட்டுல இருந்த அந்த தென்னை மரங்களை, கல் இறக்கிற மரங்கள்லாம் வந்து வெட்டியிருப்பார் பெரியார். ஓகே, ரொம்ப முக்கியம். அது மாதிரி கதர் ஆடையை ப்ரொமோட் பண்றதுக்காக வீதி வீதியா கதரை வித்திருப்பார். எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் சி ராஜகோபாலாச்சார் தலைமையில் ஆர்வத்துடன் நடைபெற்றது. அப்ப தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்க தலைமை தாங்கினது யாரு? சி ராஜகோபாலாச்சாரியார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு வாஸ் கேரிட் வித் enthusiasm under the leadership of சி ராஜகோபாலாச்சாரியார். பாரிசம் பட்டம் பெற்றிருந்த வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கை சேர்ந்தார். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒத்துழையாமை இயக்க சமயத்துல யார் தனது பாரிசர் பட்டத்தை திறந்ததுன்னு அப்படின்னு கேட்டா யாரு? ஜார்ஜ் ஜோசப். ஓகே, ஜார்ஜ் ஜோசப்க்கு இன்னொரு பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஜார்ஜ் ஜோசப்க்கு இன்னொரு பேர் நம்ம 12th புக்ல இருக்க டேட்டா. ஓகே, George Joseph, a lawyer with the title of barrister, gave up his profession and joined the non-cooperation movement. எஸ் சீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியும் சிஇஐஇ அப்படிங்கிறது ஒரு போஸ்ட், அந்த ஒரு பட்டம். ஓகே, அந்த பட்டத்தையும் என்ன பண்ணியிருப்பார், திறந்திருப்பார். யாரு? சீனிவாச ஐயங்கார். வாவு சிதம்பரம் பிள்ளை ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். நம்ம ஸ்கூல் புக்ல இல்லாத விஷயம் என்னன்னா, வாவுசி என்ன பண்ணல, நம்ம இந்த விஷயத்தை ஆதரிக்கவே இல்லை, ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கல. தனது வக்கீல் தொழிலை மட்டும் தொடர்ந்து என்ன பண்ண, இலக்கிய பணிகள்ல பின்னாடி அவர் வந்து இலக்கிய பணிகள்ல ஈடுபட்டிருப்பார். வாவுசி எழுதின அவருடைய சுயசரிதை நூல் பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஆங்கிலேயர் எழுதின, ஒரு ஐரோப்பியர் எழுதின ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த புத்தகம் பேரு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், நம்ம வந்து நம்ம லிட்டரரி பர்சனாலிட்டிஸ் டாபிக் பார்த்தோமா, அங்க வாவுசி பத்தி கட்டாயமா பார்ப்போம். அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் தெரியுதுங்கிற நான் பார்க்குறேன். வாவுசியோடைய சுயசரிதை, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன, அதே மாதிரி அவர் பிரிட்டிஷார் எழுதின ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? கமெண்ட் பார்ப்பேன் கட்டவா நான் உங்களுக்கு லைக் கொடுக்குறேன். The non-cooperation movement in Tamil Nadu was carried out with enthusiasm. நம்ம பார்த்தாச்சு. ஸ்ரீனிவாச ஐயங்கார் gave up his post of Advocate General and the title of CIE. ஓகேவா? Although V.O. Chidambaram did not support the non-cooperation movement, he gave up his legal profession and engaged in the literary work. ஆமாவே இல்லையா? எஸ், நம்மளோட வாவுசி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வக்கீல். ஓகே, அவர் என்ன பண்றார், அவரோட இதிலே நம்மளுடைய ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் டைம்லேயே அதை உருவாக்கும் போதே அவரோட தன்னோட சொத்துக்கள்லாம் வித்து தான் அதை உருவாக்கியிருப்பார். முக்கியமாக ஏன்னா பாண்டிதுரை அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே அவர் தன்னோட சொத்துக்களை வித்து தான் பண்ணியிருப்பார். நம்மளோட சுதேசி மூமெண்ட்ல கப்பல்லாம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த வாவுசி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட லிட்டரரி ஒர்க்கை மட்டும் பண்றார். எந்த தொழிலை தொடர்ந்துடுறார், அவரோட அட்வொகேட் தொழிலை தொடர்ந்துடுறார். ஓகேவா? எஸ், 1920 இறுதியில் நடக்கவிருந்த மாநில சட்டமன்ற புறக்கணிப்பும் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். ஓகேவா? தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று வேட்பாளர்களையும் மீறி போட்டியிடுவோருக்கு ஆதரிக்க வேண்டாம் என்று வாக்காளர்களை அவர் கேட்டுக்கொண்டாங்க. யார்? காங்கிரஸ் கேட்டுக்குச்சு. காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்புறம் யாரும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, மக்களுக்கு என்ன பண்றது, எலெக்ஷன்ல ஓட்டு போடாதீங்கிறத கண்டெஸ்ட் பண்றாங்க, ப்ரொபகேட் பண்றாங்க காங்கிரஸ். 1920 நவம்பர் 30 நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாநில சட்டமன்றத்துக்கான 98 இடங்களில் 63 இடங்களை, ஓகே 63 தப்பா இருக்கு, 63 இடங்களை கைப்பற்றியது நீதி கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெறவில்லை. காரணம் என்ன? புறக்கணிப்பு வெற்றி பெறவில்லை. காரணம் என்ன? முக்கியமான காரணம், ஜஸ்டிஸ் பார்ட்டி மக்களோட ஆதரவு பெற்று இருந்துச்சு. ஓகேவா? கொஸ்டின் கேட்கலாம், தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்மளுடைய ஒத்துழையாமை இயக்க டைம்ல சட்டமன்ற புறக்கணிப்பு ஏன் வெற்றி பெறலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி மக்களுடைய ஆதரவை பெற்று இருந்துச்சு. அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீதி கட்சி தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகி சென்று அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஒத்துழையாமை இயக்கத்தை ஒதுக்கிவிட்டு மக்களின் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சியை எளிதில் கைப்பற்றியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, as the Tamil Nadu is concerned, the legislative boycott was not successful. Okay, Justice Party broke away from the national trend and gained the support of the government, sidelined the non-cooperation movement and easily seized the power by using the influence of the people. மக்களோட ஆதரவோட என்ன பண்ணுது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியை கைப்பற்றாங்க. ஓகே,
1921 ஜனவரி 10ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்த கானாட் கோமகனை புறக்கணித்தார் காங்கிரஸ்காரர்கள். அப்போ கானாட் கோமகன்கிறவர் எப்போ வரார் தமிழ்நாட்டுக்கு? ஜனவரி 21 ஜனவரி 10 1921. எதுக்காக வராருன்னா புதிய சட்டமன்றத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருப்பார். ஓகேவா? அப்ப அதை என்ன பண்றாங்க? காங்கிரஸ் ஆளுங்க புறக்கணிக்கிறாங்க. கடற்கரையின் மற்றொரு பகுதியில் நீதி கட்சியின் செல்வாக்கின் கீழ் இருந்த சென்னை மாநகராட்சியின் சார்பாக அந்த கானாட் கோமகனுக்கு என்ன பண்றாங்க? வரவேற்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? எஸ், வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு பின் சென்னை மாநில சட்டமன்ற கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் கோமகன். ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை தொழிலாளர் யூனியன் சார்பாக பக்கிங்காம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஓகேவா? எங்க இருக்க தொழிலாளர்கள்? பக்கிங்காம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. ஓகேவா? எஸ், அதுதான் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு. The தமிழ்நாடு காங்கிரஸ்மென் boycotted the Connaught Comas who visited Chennai on 10th January 1921. On another side of the beach, Connaught Comas was welcomed by the Chennai Corporation, which was under the influence of the Justice Party. 2 days later, Comas addressed the inaugural session of the Chennai State Legislative Assembly. As a part of the non-cooperation movement, the workers went to strike. The Buckingham factory workers went on strike on the behalf of the Chennai Workers Union. Okay. நம்ம காந்தியடிகள் துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் ராஜபாளையம் ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸா நம்மளுடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்மளுடைய அன்னி பெசன்ட்டோடைய தன்னாட்சி இயக்கத்தை பரப்புறதுல யார் முக்கியமான பங்கு வகிச்சது? நம்மளுடைய ராஜபாளையம் ஒரு பங்கு வகிச்சது. அதில் முக்கியமான லீடரா குமாரசாமி ராஜா அவர்கள் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒத்துழையாமை இயக்கத்திலையும் யார் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜபாளையம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஐபி அரங்கசாமி ராஜா வரலாற்று சிறப்புமிக்க கதர் இயக்கத்துக்கு ராஜபாளையத்தில் உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தார். யாரு? ஐபி அரங்கசாமி ராஜா. ராஜபாளையத்துல கதர் இயக்கத்துக்கு உறுதியான அடித்தளம் அமைச்சது யாரு? ஐபி அரங்கசாமி ராஜா. அவரும் அவரது சகாக்களும் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நுறுக்கும் தொழிற்சாலை, ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் என்ன பண்றார்? ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நுறுக்கும் தொழிற்சாலை தொடங்குறார். காதி ப்ரமோஷன் பண்றதுக்காக. கதரின் பெருமை பற்றி பிரச்சாரம் செய்யப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் பிரச்சாரங்கள் விடுதலை இயக்க நீரோட்டத்தில் கலந்தது. PS குமாரசாமி ராஜா துவக்கிய விடுதலை சங்கம், விவசாயிகள் சங்கம் கிராமங்களில் தேசிய உணர்வை பரப்பியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடி பார்த்திருப்போம், PS குமாரசாமி ராஜா நம்மளுடைய அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்க பரப்புறதுக்காக எந்த அமைப்பை ஏற்படுத்தினாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஓகேவா? எஸ், அதே P குமாரசாமி ராஜா அவர்கள் 1920களில் என்ன பண்றார்? விவசாய சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிராமங்கள்ல தேசிய உணர்வை பரப்புறதுக்கான ஒரு முக்கியமான வேலை யார் பார்க்கறா? PS குமாரசாமி ராஜா அவர்கள் பார்க்கறாங்க. ஓகேவா? எஸ், ஓகேவா? இதோட நம்மளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கியமான விஷயங்கள் முடியுது. அடுத்து பாருங்க, 1922 மார்ச் 18ஆம் தேதி காந்தி கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபாளையத்தில் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன் காந்தி கைது செய்யப்பட்டார்? ஏன்னா 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சௌரி சௌராங்கிற இடத்துல ஒரு காவல் நிலையம் அடித்து நொறுக்கப்பட்டு காவலர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதனை தொடர்ந்து காந்தி என்ன பண்ணியிருப்பார்னா அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை வித்ரா பண்ணியிருப்பார். அதன் அடிப்படையில் காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க. மார்ச் 18 1922. என் சீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை சுயராஜபாளையம் என வர்ணித்ததில் வியப்பில்லை. ஏன்னா இந்தி தேசிய இயக்கத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுனாலும் அதோட இம்பாக்ட் எங்க இருக்கு? ராஜபாளையத்தில் இருக்கு. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மலபார்ல அந்த மாப்ளா கிளர்ச்சி நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா? 1921 மாப்ளா கிளர்ச்சி சொல்லுவாங்க. அந்த மாப்ளா கிளர்ச்சியோட விளைவா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தும் சரி கிலாஃபத் மூவ்மெண்ட்டும் டைலூட் ஆயிருக்கும், அது நீர்த்து போயிருக்கும். ஏன்னா மாப்ளா இயக்கத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நம்மளுடைய அதாவது அரப் அந்த மாப்ளானா யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரப் விவசாயிகள். அங்க பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து குத்தகைதாரர்களாக இருப்பாங்க, இவங்க விவசாயிகளாக இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட்டை காந்தி கண்டம் பண்ணியிருப்பார். காந்தி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருப்பார். அதோடைய தாக்கம் இந்தியா முழுமைக்கு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அந்த மாப்ளா கிளர்ச்சியோடைய தாக்கத்தினால தான் ஒத்துழையாமை இயக்கம் சரி கிலாபத் இயக்கமும் கொஞ்சம் டைலூட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ், தமிழ்நாட்டில் கிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கங்கள் வலுவிழந்து போயின. மதுரை மாநகராட்சி உறுப்பினர்கள் காந்திக்கு கொடுக்க வந்த வரவேற்பை கைவிட்டனர். 1921 செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை கேள்விக்குறியாக இருந்ததையும் காண தவறவில்லை. ஆமாவா இல்லையா? எதோட விளைவா? அந்த மாப்ளா ரிபல்லியனோட. இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எந்த நாள் காந்தி மதுரைக்கு வரும்போது தனது மேலாடையை துறந்தார்? எப்போ தன்னுடைய மேலே போடுற அந்த அங்கியை துறந்தார்? எப்போ? டேட்டோட சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா இந்த மந்த் தான், டேட்டோட சொல்லுங்க. ஓகே, செப்டம்பர் மாதம் 1921 தான். அந்த டேட்டோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், அந்த தேதியில இருந்தா சாதாரண ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு காந்தி ஆகிறார். மேலாடை துறந்து வெறும்
கீழே இருக்க அங்கவஸ்தர் மட்டுமே கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ், அது தமிழ்நாடு தான் அதுக்கும் காரணம். ஓகே, மலபாரின் மாப்பிள கிளர்ச்சி தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஒடுக்க அரசு தீர்மானித்தது. சென்னை அரசாங்கம் யாரை கைது பண்ணுது? யாகூப் ஹசனை கைது செஞ்சது. அப்துல் மஷ்தீர், தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜுலு, தேசபக்தன் ஆசிரியர் குழுவினர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இதெல்லாம் ஜஸ்ட் அதோடைய இம்பாக்ட், அதோட விளைவு. ஓகேவா? ஏன்னா காந்தி கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பெரும்பாலான முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுறாங்க? கைது செய்யப்படுறாங்க. சௌரி சௌரா வன்முறை நிகழ்ச்சியை அடுத்து காந்தியே ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொண்டார். ஓகே, ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் பார்ப்போம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார். ஓகே, தலைமையேற்று நடத்தினர். முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவரும் ராஜாஜியோடு நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. பொதுக்கூட்டங்களின் போதும் ஒழுங்கை பராமரிக்கவும், துண்டு பிரசனங்களை விநியோகம் செய்யும், கொடிகளை ஏந்தி செல்லவும் காங்கிரஸ் தொண்டர்கள் அணி உருவாக்கப்பட்டது. அவர்கள் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டனர். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், கள்ளுக்கடை மறியல், பிக்கெட்டிங் ஆஃப் லிக்கர் ஷாப்ஸ். ஓகே, அதை சொல்லியிருக்கு. வரிகுடா இயக்கம் தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயக்கம் கிடையாது. 1922 பர்தோலில காந்தி ஸ்டார்ட் பண்ண இயக்கம் தான் என்னது? வரிகுடா இயக்கம் சொல்லுவோம். வரிகுடா இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான இயக்கம் கிடையாது. ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக அளவில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே. கள்ளுக்கடை மறியல் செய்யப்பட்டது. முக்கியமா கள்ளுக்கடை ஈரோடுல 2 பெண்மணிகள் கள்ளுக்கடை மறியல் பண்ணியிருப்பாங்க. காந்தியே அவங்களோட பேர் பாராட்டி இருப்பாங்க. அந்த 2 பெண்மணிகள் பேரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடை எதிரான போராட்டங்கள். கள்ளுக்கடை மறியல் செய்யப்பட்டன. மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் களையெடுப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. குற்ற பரம்பரை சமூக சட்டத்திற்கு எதிராக கிளர்ச்சி நடப்பட்டது. 1921 நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. 21 கார்னாட் கோமகன் வந்தார். 22 வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்டது. ஓகேவா? காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள், 1922 காவலர்கள், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஓகேவா? அதாவது சௌரி சௌரா இன்சிடென்ட் தொடர்ந்து பண்ணப்பட்டது, ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள். ஈவேரா தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு நபர். ஆமாவா இல்லையா? அதுவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். 6 வருஷம் காங்கிரஸ்ல இருந்திருப்பார். 6 வருஷமே அவரோட முக்கியமான வருடங்களாக பார்க்கப்படுது. கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி அதன் விற்பனையை அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டார். கல் உண்பதற்கு எதிராக தனது எதிர்ப்பு காட்டும் வரையில் தனக்கு சொந்தமான தோப்பில் இருந்த தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினார். திருவாங்கூர் அரசரின் ஆட்சியில் இருந்த வைக்கம் என்னும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். கோயிலை சுற்றியுள்ள வீதிகள் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்கள் நடமாடக்கூட முடியாத அளவுக்கு உயர் சாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலக்கிய நின்றாக வேண்டிய காலகட்டமானது. என்னன்னா நம்ம வைக்கம் சத்தியாகிரகம் பற்றி நம்ம அடுத்து பெரியார் லெசனில் பார்ப்போம், பெரியாரோட டாப்பிக்கில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. என்னன்னா வைக்கம் சத்தியாகிரகத்தோடைய இந்த வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 100வது ஆண்டாக செலிப்ரேட் பண்ணப்படுது. தமிழ்நாடு அரசாங்கமும் கேரளா அரசாங்கமும் அதை வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சத்தியாகிரக மூமெண்ட். ஆமாம் இல்லையா? ஒரு நான் வைலண்ட் மூமெண்ட் எது கேட்டோம்னா நம்மளுடைய வைக்கம் சத்தியாகிரகா. ஓகே, கேரளாவின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் ஈவேரா அங்கு சென்று அவ்வியத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். ஓகே, அவர் கைது செய்யப்பட்டு ஒரு மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் வைக்கத்தை விட்டு வெளியேற மறுத்தார். எழுச்சூட்டும் விதத்தில் உரைகள் நிகழ்த்தியதற்காக 2வது முறையாக கைது செய்யப்பட்டு 6 மாத கால கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலையாகி ஈரோடு திரும்பிய போது கதர் விற்பனையை முன்னேற்றுவது குறித்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். சாலை ரோடா போய் என்ன பண்ணியிருப்பார்னா பெரியார் வந்து கதர் ஆடையை விட்டிருப்பார். ஓகே, 1925 ஜூன் மாதத்தில் வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டிருக்கும். சாதிய பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோயில் நுழை போராட்டத்திலும் ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்கு என்னவா சொல்லப்படுறோம்? வைக்கம் வீரர், ஹீரோ ஆஃப் வைக்கம் சொல்லுவோம். ஓகே, வைக்கம் ஹீரோன்னு சொல்றோம். சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை, இதுவுமே 1925 வந்த ஒரு முக்கியமான இஷ்யூ. வாவே ஐயர் பத்தி பார்த்தோமா? சேரன்மாதேவி குருகுலம் அதோடைய பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். சேரன்மாதேவி குருகுலம், அதுக்கு மாதிரி நம்மளுடைய நந்திமலையில நம்மளுடைய நீலகண்ட பிரம்மச்சாரி அமைச்ச குருகுலம் பேர்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். சேரன்மாதேவியோட குருகுலம் பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஆயினும் இக்காலகட்டத்தில் ஈவே காங்கிரசின் மீது மிகவும் அதிருப்தி கொண்டிருந்தார். அது பிராமணர்கள் நலனை மட்டுமே மேம்படுத்துவதாக உணர்ந்தார். சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையும் வகுப்புவாரி பிரதித்துவம் தொடர்பாக காங்கிரஸ்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் ஈவேராவை காங்கிரஸை விட்டு வெளியேற வைத்தன. ஓகே,
தேசிய கல்வியை முன்னிறுத்த பொருட்டு ஒரு குருகுலமானது வி சுப்பிரமணியனால் சேரன்மாதேவியில் நிறுவப்பட்டிருக்கும். இது காங்கிரஸ் அமீரிலிருந்து நிதியை பெற்றிருக்கும். அதுதான் பெரியார் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். காங்கிரஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அடிப்படையில் மாணவர்கள் பாகுபாடு படுத்தப்பட்டனர். பிராமண மாணவர்களுக்கு பிராமணர் அல்லாதார மாணவர்களுக்கும் தனித்தனியே உணவு பரிமாற்றப்பட்டது. உணவிலும் வேறுபாடு இருந்தன. இது ஈவேராவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவர் மற்றொரு தலைவரான பி வரதராஜலுடன் இணைந்து இப்பழக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி கடுமையாக விமர்சித்தார். ஓகே, 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரம் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில இருந்து யார் தலைமையில் நடந்திருக்கும்னா திருவிக்கா தலைமையில் நடந்திருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். திருவிக்காவும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து லெஃப்ட் ஆயிருப்பார், பெரியார் கூட இணைஞ்சிருப்பார். திருவிக்கா தலைமையில் நடந்த மாநாட்டில் நம்மளுடைய நான் பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுக்கலாம என்ன பண்ணணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறத பெரியார் டிமாண்ட் பண்ணியிருப்பார். பட் அந்த டிமாண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து காங்கிரஸ் பர்சன்ஸ். ஓகே, அதனால பெரியார் என்ன பண்ணியிருப்பார்னா காங்கிரஸ்லேருந்து குவிட் பண்ணியிருப்பார். ஓகேவா, அவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியுற்றார். இவர் முன்மொழிந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை என்ன பண்ணார், பெரியார் வந்து மாநாட்டை விட்டு வெளியேறினார். ஓகே, தனியே சந்தித்தனர். விரைவில் காங்கிரஸிலிருந்து விலகிய பெரியார் என்ன இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார், சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார். ஓகேவா, எஸ். அடுத்து பார்க்க போற ஒரு முக்கியமான பார்ட்டி ஸ்வராஜ்ய பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. ஓகேவா, காங்கிரஸ்குள்ள என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1922 சௌரி சௌரா சம்பத்தை ஒட்டி ஆனால் உத்தரப்பிரதேசில் ஒரு சின்ன இடத்துல ஏற்பட்ட அந்த சௌரி சௌரா பிரச்சனையால, ஓகே, ஏன் முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடணும் அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, டீட்டெயிலாக நான் அங்கே சொல்கிறேன், அதில் தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். இது அடுத்த ரொம்ப முக்கியமான டாபிக் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டில். ஓகேவா, நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ். அடுத்து பார்க்குறது சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே உத்தரப்பிரதேசில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக, அதாவது அந்த 22 காவலர்கள் அங்கே கொல்லப்பட்டதுக்காக தேசிய அளவில் நடந்த அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி என்ன பண்ணிட்டார், வித்ரா பண்ணிட்டார். அதனோட விளைவு தான் நம்மளுடைய சுயராஜ்ய கட்சின்னு சொல்லப்படுது. காந்தி இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்த அடுத்த மாசமே காந்தி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பார். மார்ச் மாசமே 1922 அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கயால, ஓகே, கயா காங்கிரஸ் செஷன் நடக்குது. கயா காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் தலைமையில் யார் என்ன மாநாடு நடக்குது, கயா காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்கே பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அடுத்த வருஷம் நடக்கிற எலெக்ஷனில் என்ன பண்ணணும், கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடும், நம்ம காந்தியோட வழியில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு சைடும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ், அதாவது சிஆர் தாஸ் தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் இரண்டாவது முறையாக இரண்டாக பிளவுபடுது, ஸ்பிளிட் ஆகுது. ஒரு காங்கிரஸ் பேர் ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவோர். இன்னொரு காங்கிரஸ் பேர் என்னது, நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்பாதோர். ஓகேவா, ப்ரோ சேஞ்சஸாகவும் நோ சேஞ்சஸாகவும் பிரியுது. ப்ரோ சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு தலைமையிலையுமே, நோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல், நம்மளுடைய ராஜாஜி அவங்களாம் பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, அதாவது மாற்றத்தை விரும்பாதோர் அணியிலும் இருக்காங்க. ஓகேவா, அப்போது காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி எத்தனை முறை பிரிஞ்சிருக்கு, 2 முறை. ஒன்று 1907 ஆல்ரெடி பார்த்துருப்போம் சூரத் பிளவு. ரெண்டாவது எப்போ 1922 கயா காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேவா, எஸ். அப்போ ப்ரோ சேஞ்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காந்தியை போய் சந்திச்சு நான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, காங்கிரஸ்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணுங்க, காங்கிரஸ்குள்ளேயே இருங்க, காங்கிரஸ் விட்டு நீங்கள் குவிட் பண்ண போடாது சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பார். ஏன்னா காந்தி ஜெயிலில் இருக்கார்ல. அப்போது காங்கிரஸ்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1923. அதுதான் என்னது, சுயராஜ்ய கட்சி. ஓகேவா, இந்த கட்சி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும், பட் கவர்மெண்ட்டில் அங்கம் வகிக்காது, அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காது, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாது. கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸு அதை தான் நம்ம என்ன பண்ணும், கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஓகேவா, பட் என்னன்னா 1925 இவர் இறந்ததுக்கப்புறம், சிஆர் தாஸ் இறந்ததுக்கப்புறம் இந்த கட்சி பெரிய அளவில் செயல்படலை. ஓகேவா, எஸ். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒத்துழையாமை இயக்கம் இலக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் தேச தலைவர்கள் விடுதலை பெறவில்லை. விடுதலை போராட்டம் தேக்க நிலையில் இருந்தபோது சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்துக்குள் சென்று ஒத்துழையாமை இயக்கத்தை பண்ணாங்க, அங்கே போய் கண்டினியூ பண்ணாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஸ்டாக்னேஷன், த ஸ்வராஜ்ய பார்ட்டி மெம்பர்ஸ் டிசைடட் டு என்டர் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லான்ச் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகேவா, எஸ். அதில் பாருங்க, தமிழ்நாட்டில் பாருங்க யாரெல்லாம் முக்கியமான ப்ரோ சேஞ்சஸ். தமிழ்நாட்டில் கஸ்தூரிரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜுல் நாயுடு, விஜயராகவாச்சாரியார் ஆகியோர் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற நுழைவை ஆதரித்தனர். 1923 நவம்பர் 13 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியினர் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முக்கியமான பர்சன் யாரு, நம்மளுடைய சத்தியமூர்த்தி ஆர்கே சண்முகம். ஓகேவா, சத்தியமூர்த்தி, தீர சத்தியமூர்த்தி, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜ், நமக்கு தெரியுமா. ஆர்கே சண்முகம் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவங்க எல்லாமே சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எலெக்ட் ஆகிறாங்க, மெட்ராஸில் கிடையாது. ஓகேவா, சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றாலும் கூட அமைச்சரையை அமைக்க மறுத்துவிட்டது. நம்ம பார்த்தோமா, எஸ். யார் அமைச்சர் சொல்லியிருப்பாங்க, பிளாக் ஹார்ஸ் சொன்னமா, கருப்பு குதிரை, சுப்ராயன் தலைமையிலான சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டது.
ஆனால் சுப்ராயன் என்ன பண்ணியிருப்பார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைமன் குழு சைமன் குழு வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப 1928 தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அதை வரவேற்றிருப்பார் சுப்ராயன். அதனால சுப்ராயன் கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ணணும். ஏன்னா யார் தான் சப்போர்ட் கொடுத்து தான் சுப்ராயன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு, காங்கிரஸோட சப்போர்ட், நம்மளுடைய ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியோட சப்போர்ட்டோட தான் சுப்ராயன் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அந்த சுப்ராயன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருந்தப்ப அந்த சுப்ராயன் கவர்மெண்ட்டை நீதி கட்சி கூட சேர்ந்து ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஓகேவா? தமிழ்நாட்டில் சுயராட்சி கட்சியினரால் இரட்டை ஆட்சியின் தீமைகளை எடுத்துக்காட்ட முடிந்ததே ஒழிய அதனை செயலிழக்க முடியவில்லை. என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் தான் பண்ண முடிஞ்சதை தவிர்த்து அதை டீஆக்டிவேட் பண்ண முடியல, டீஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் பார்ப்போம். ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொட்டப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர், ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸாக இரண்டா பிரியுது. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் நுழைய விரும்பினர். ஓகேவா? அதில் ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணித்தார். ஓகேவா? எஸ், யார் யார் பாருங்க, கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி. ஓகே, புறக்கணிப்பின் கருத்தை முன்வைத்தார். இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டது இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியிலிருந்து தலைமையேற்றனர். சுப்ராயன் அமைச்சரவை முன்னாடி சொன்னோம். 1926 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைகளுக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்து மாறாக சுயேட்சை வேட்பாளரான யாரு, பி சுப்ராயன். ஓகே, பி சுப்ராயனுக்கு அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அவர் தான் கருப்பு குதிரைன்னு பார்த்தோம். ஓகே, எஸ். 1930 தேர்தல் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்று முனுசாமி நாயுடு வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். ஓகே, சைமன் குழுவை புறக்கணித்தல் 1919 ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து. என்னன்னா மாண்டேக் ஷெம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, மாண்டேக் ஷெம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸோடைய ப்ரொவிஷன்ஸை ஆராய்ச்சி பண்றதுக்காக இல்லை ரிவ்யூ பண்றதுக்காக அடுத்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு கமிட்டி அமைப்போம். அந்த கமிட்டி ஸ்டாச்சுரரி கமிட்டி சொல்லப்பட்டது, சட்டப்பூர்வ ஆணையம் அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் அமைச்சிருக்கணும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி 8வது வருஷமே 1927 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜார்ஜ் சைமன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு, வெள்ளையர்களை கொண்ட குழு, எல்லாருமே பிரிட்டிஷ் பீப்புளா இருந்திருப்பாங்க. அந்த 7 பேர் கொண்ட குழு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் ஸ்டாச்சுரரி கமிஷன், இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் தான் சொல்லுவோம். அது தலைமை தாங்கினது நம்ம சைமன், ஜார்ஜ் சைமன்ங்கிறதால அந்த குழுக்கு பேர் என்னது, சைமன் குழு. நம்ம காங்கிரஸ் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. 1927 அமைச்சிருப்பாங்க. 28 பம்பாயில் வந்து இறங்கியிருப்பாங்க சைமன் குழு. சைமன் குழு இந்தியா முழுமைக்கு சுற்றி 1930 அவங்களோட அறிக்கை கொடுத்திருப்பாங்க. அவங்களோட அறிக்கையின் அடிப்படையில் வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும். ஓகேவா? இதுதான் கதை. என்னன்னா, ஜார்ஜ் சைமன் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப, மெட்ராஸ்க்கு வந்தப்ப, மெட்ராஸ் ஆட்சி பண்ணது யாரு, நம்மளுடைய சுப்ராயன். சுப்ராயனும் ஜார்ஜ் சைமனும் கிளாஸ்மேட்ஸ். எங்க, லண்டன்ல படிக்கும்போது 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கார், லண்டன்ல இருந்து வரார் ஜார்ஜ் சைமன். அப்போ வெல்கம் பண்ணாம இருப்பாரா? எஸ், நம்மளுடைய சுப்ராயன் வெல்கம்டு ஜார்ஜ் சைமன். ஓகே, அமைக்கப்பெற்றது. ஆனால் வெள்ளையர்கள் மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மனசோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் எதிர்ப்பு குழு, பிரச்சார குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. யார் தலைமையில், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, சத்தியமூர்த்தி தலைமையில் உருவாக்கப்படுது. மாணவர்கள், கடைகள் வைத்திருப்போர், வழக்கறிஞர்கள், ரயில் பயணிகள் ஆகியோருடைய விரிவான அளவில் புறக்கணிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னை வந்தபோது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், அந்த பிளாக் பலூன்ஸை பறக்க விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, இதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்குற லாஸ்ட் டாபிக், நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நீலன் சிலை போராட்டம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நீல் யாரு அப்படிங்கிறது தெரியணும். நீலன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1857 கான்பூர் மசாக்கர், கான்பூர் படுகொலை பற்றி நமக்கு தெரியும். கான்பூர் மசாக்கர், அதாவது கான்பூர் படுகொலை, கான்பூர் படுகொலை 1900, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. 1857. ஓகே, 1857 கான்பூர்ல, ஓகே, கண்ட இடத்துல யாரு கண்ணில் படுறாங்களோ எல்லாருமே சுட்டு கொலை பண்ணது யாருன்னா நீல். எதுக்காக அப்படின்னா, கான்பூர்ல தலைமை தாங்கினது பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸோட ஒய்ஃப் எல்லாம் கொண்டு இருப்பார் நானா சாஹிப். அதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த நீல் நடத்துற அந்த படுகொலை பேர் தான் அது கான்பூர் மசாக்கர். இவரை பாராட்டுற விதமா சென்னை அண்ணா சாலையில் இவரோட ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. இது எதிர்த்து சோமயாஜுலு தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டம் தான் என்னது, 1927 நடந்த நம்மளுடைய நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நீலன் சிலை போராட்டம். ஓகேவா? எஸ். அதில் பாருங்க, சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் லீன் 1857 பெரும்புரட்சியை வந்து ஒடுக்குவதில் தனித்தீவிரம் காட்டினார். அவருடைய சேவையை பாராட்டி சென்னையோட பிரதான பகுதியில், எங்க, நம்மளோட அண்ணா சாலையில், ஓகே, அண்ணா சாலையில் நீலன் சிலை ஸ்டாச்சு வந்து வச்சிருப்பாங்க. விடுதலை போராட்டத்தின் போது அந்த அவமான சின்னத்தை அகற்றுவதற்காக
நெல்லை சோமயாஜுலு யார் தலைமையில், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சோமயாஜுலு தலைமையில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். மதுரை சீனிவாசநாத ஐயங்கார் அவரோட மனைவி, இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய நீலன் சிலை அமைக்கும் போராட்டத்தில் தலைமை தாங்கின முக்கியமான ஒரு பெண்மணி யாருன்னா பத்மாசாணி அம்மாள். ஓகே, இதை நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நம்மளுக்கு வந்திருக்கு. சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜுலு ஆகியோர் அச்சத்தியாகிரகத்தில் பங்கேற்றனர். ஓகேவா? எஸ். Colonel Neil, who was the head of the Madras Army Division, showed the exceptional courage in the suppressing of 1857 rebellion. அந்த 1857 rebellionல நடந்த விஷயம் என்னன்னா அந்த கான்பூர் மசக்கர், கான்பூர் படுகொலை. ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, கான்பூர் மசக்கர், கான்பூர் படுகொலை. அப்புறம் in appreciation of his services, the British government installed a statue of Neil in the main part of the Madras. During the freedom struggle, Satyagraha group was started under the leadership of Nellai Somayajulu to remove the shameful symbol. Okay, Madurai Srinivasanatha Iyengar, wife of Padmasani Ammal, R. Chidambaram Bharati, P. Varadarajulu participated in the Satyagraha. Okay va? 1927 அந்த ஸ்டாச்சு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், யாரோட கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், நம்மளுடைய ராஜாஜி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாச்சு எடுத்து எங்க வச்சிருப்பாங்கன்னா மெட்ராஸ் மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? 1927 ஆண்டு ஆகஸ்ட் 11 துவங்கிய போராட்டத்திற்கு சுப்பராய நாயுடுவும் முகமது சாலியா ராவுத்தரும் தலைமை தாங்க நீலின் சிலையை உடைத்து சேதப்படுத்தினர். நாகபுரியில் நடைபெற்ற தேசிய கொடிப்போர், பத்தோலில் நடைபெற்ற வரிகோடா சத்தியாகிரகம், கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றுக்கு இணையானதாக நம்மளுடைய நீல் சத்தியாகிரகத்தை பாராட்டுறாங்க. ஓகேவா? அது சொன்னது யாரு? மாப்போ சிவஞானம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நடக்குது. ஓகே, நீல் சிலை அகற்றும் போராட்டம் அதை கொடுத்திருக்க நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்த காலப்படை சேர்ந்தவர். 1857 பெரும்புரட்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். ஓகேவா? மவுண்ட் ரோட்ல இதை இந்தியாவின் உணர்வுக்கு எதிராக இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளில் வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த எஸ்.என். சோமயாஜுலு தலைமையேற்றார். பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அச்சமயம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தப்ப என்ன பண்றார்? அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு எங்க வச்சிருக்கு? சென்னை மியூசியம்ல வச்சிருக்காங்க. சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எஸ். ஓகே, இதோட நம்மளுடைய இந்த கிளாஸ் ஓவர் ஆகுது. நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுடைய சால் சத்தியாகிரகா இந்த மாதிரி நடந்துச்சு, உப்பு சத்தியாகிரக போராட்டம் எந்த நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி, ராஜாஜி கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 2 கிளாஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. இதோட ஏதாவது கமெண்ட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.